கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு முகநூல் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளின் நேரலை தியான செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரையான 5 வசனங்களை நான் உங்களோடு தியான செய்தியின் மூலமாக கலந்துரையாட விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் 36வது தின தியான செய்தியாக மேற்கண்ட புத்தகத்திலிருந்து நம்முடைய தொடர் சிந்தனை செய்தியை நான் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள விரும்புகிற பார்வையாளர்கள், சகோதர சகோதரிகள், முகநூல் நண்பர்கள், முகநூலில் நண்பர்களாய் இராதவர்கள், மாற்று சமய அன்பர்கள், யார் வேண்டுமானாலும் இந்த செய்திகளை கேட்க தொடர உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதிகளை நான் உங்களோடு படிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய உள்ள 5 வசனங்களை படிக்க கேளுங்கள். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். கடைசி வசனத்தை ஒருமுறை கூட படிக்கிறேன். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த படிக்க கேட்ட 5 வசனங்களை நாம் இன்றைய நாளிலே இன்றைய தியானத்திற்குரிய செய்திக்காக தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்கு செல்லும் முன்பு ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து தியானத்திற்குள்ளே கடந்து செல்வோம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தந்தையாம் கடவுளே, ஆவிகளின் பிதாவாகிய பரலோக தகப்பனே, எங்கள் ஜீவாத்மாக்களின் பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை காண ஆவலாயிருக்கிறோம். உம்மை அறிய விரும்புகிறோம். தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரத்தக்கதாக அதன் மூலமாய் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக மாறி பிதாவின் முகத்தை காணத்தக்க பாக்கியத்தை இந்த மாம்ச சரீர வாழ்விலே மறுரூப வாழ்வாக நாங்கள் பெற்றுக்கொள்ள மட்டும் நீர் எங்களை சுகபத்திரமாக
இவ்வுலகத்தின் கொடிய வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், மாம்சீக வாழ்வியல் போராட்டங்கள், பிசாசின் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இயலாமைகள், இல்லாமைகள், தரித்திரங்கள், அனைத்திற்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாத்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மேற்கண்ட பாடுகளின் வழியாக எங்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். அதன் வழியாக எங்களை பரிசுத்த ஆவியானவரால் எங்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கும்படியாய் எங்களை உம்முடைய ஆவியினால் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அபிஷேகிக்கின்ற போது அந்த அபிஷேகத்தின் வழியாய் நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெறுக, செய்தியாளராக, எங்கள் ஆசிரியராக, எங்கள் போதகராக எங்களோடு தங்கியிருந்து நீர் எங்களுக்கு தந்தரில் இருக்கிற அபிஷேகங்களின் வழியாய் நாங்கள் உம்மை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை அறிந்து கொள்ள தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து விருத்தி அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இந்த நாளுக்குரிய நாங்கள் தியானிக்கின்ற போது இவைகளின் வழியாக நீர் எங்களுக்கு இவைகளை கற்பிக்க விரும்புகிறீரோ, எவைகளை நாங்கள் எங்கள் அனுதின வாழ்விலே கை கொண்டு வாழ வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவைகளை நாங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் சிந்தனை செய்ய இருக்கிற அந்த வசனங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு நாம் எந்த இடங்களில் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவரோடும் பேசுகிற என்னோடும் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாக நம்மோடு துணை நின்று நாம் கற்றுக்கொள்ளுகின்றவற்றை நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக்கி தருவார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமாக. எல்லா துதி கனம் மகிமை அனைத்திற்கும் பாத்திரமானவர் அவரே. அவர் ஒருவருக்கு அன்றி வேறு ஒருவருக்கும் நம்முடைய துதி கனம் மகிமையை, துதி ஸ்தோத்திரங்களை, ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்கிற வார்த்தைகளை வேறு எந்த சக மனிதருக்கும், சக ஊழியருக்கும், சக போதகர்களுக்கும், சக விசுவாசிகளுக்கும் கொடாமல் பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மாத்திரம் செலுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கடவோம். அருமையானவர்களே, நாம் நேற்றைய தினம் வரையிலும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வரையிலும் இருந்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரையிலும் 34 செய்திகளை அல்லது 35 செய்திகளை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே தொடர்ந்து 36வது இறை செய்தியை, தியான செய்தியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிற போது இந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறார். இனி வரும் காலம் குறுகினதானபடியால் எப்பொழுது சொல்லுகிறார்? பரிசுத்த பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது இந்த இடத்திலே நமக்கு அநேகருக்கு இடரல்கள், ஒரு கேள்வி உருவாகிறதை நாம் காண முடியும். பரிசுத்த பவுல் கிமு 52ஆம் ஆண்டு முதல் அல்லது கிமு 35ஆம் ஆண்டு முதல்
கிமு 72ஆம் ஆண்டு வரை அவர் பணி செய்த நாட்களிலே, எத்தனை ஆண்டுகள் என்று தெளிவாக எனக்கு தெரியவில்லை, சொன்ன அந்த காலக்கெடு ஒருவேளை கூடவோ குறையவோ செய்யலாம். தன்னுடைய இறுதி நாள் வரை அவர் பணி செய்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கூறுகிறார். கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தூர தேசத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து கொரிந்து திருச்சபையின் விசுவாசிகளையோ ஊழியர்களையோ சந்திக்கிற நிலையில் அவர் இல்லை. ஆகவே அந்த கொரிந்து திருச்சபையிலிருந்து சில தகவல்களை அவருக்கு அனுப்புகிறார்கள், சில கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கும் அவர்கள் அனுப்புகிற தகவல்களுக்கும் தகுந்தபடி ஒரு நீண்ட பெரிய கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம் 2 கடிதங்களை எழுதுகிறார். அதில் முதலாவது கடிதம் தான் நாம் இப்பொழுது தொடர்ந்து 35 நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிற 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அருமையானவர்களே, இது ஒரு நீண்ட பெரிய கடிதம். அந்த கடிதத்தின் ஒரு புத்தக சுருள், அது 7வது அதிகாரம் 30வது 29வது வசனத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவர் தாம் அருகிலிருந்து பேசுவது போல அந்த கடிதத்தின் மூலமாக பேசுகிறார். அவர் எழுதுகிற போது வேறும் சில பகுதிகளிலே சொல்லுகிறார், நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவன் ஊழியக்காரர்களாகிய நாம், மாற்று மக்கள் இனங்களால், கிறிஸ்துவை அறிய விரும்புகிறவர்களால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களால், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நித்திய ஜீவனுக்கென்று சுத்திகரித்துக் கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள ஆவல் உள்ளவர்களாய், தேவனை அறிகிற அறிவிலே முழுக விரும்புகிறார், கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கேற்ற பூரண புருஷர்களாய், பூரண மனுஷிகளாய் மாற விரும்புகிற விசுவாசிகளுக்கு அனைவருக்கும் நாம் அவர்களால் படிக்கப்படுகிற நிருபங்களாக, கடிதங்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, நாம் ஒரு கணம் நம்மை சோதித்து பார்க்க அழைக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாமல் போகாதபடிக்கு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாய் இருக்கிறது. அது ஊழியக்காரிகளுக்கும் ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தை பொருத்தமானது. ஏனெனில் மற்றவர்களுக்கு இதை செய்யாதே, அதை செய்யாதே, இப்படி நடக்காதே, இப்படி வாழாதே என்று கற்பிக்கிற நாம், சத்திய வேத வசனங்களை எடுத்து அவர்களுக்கு கற்பிக்கிற நாம், அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை கவனிக்கிறவர்கள், நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், நம்முடைய நடத்தையை, நம்முடைய வாழ்க்கை முறையை அவர்கள் படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி? நம்முடைய நடை உடை பாவனைகளிலே, நம்முடைய ஆடை அலங்காரங்களிலே, நம்முடைய தலை முதல் உள்ளங்கால் வரை, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை, தலை மயிர் வாரப்பட்டிருக்கிறது முதல் தலை முடி கத்தரிக்கப்பட்டிருக்கிற முறை முதல், ஆண்களானால் அவர்கள் சபரம் செய்திருக்கிற, அல்லது தாடி வைத்திருக்கிற, அல்லது மீசை வைத்திருக்கிற, மீசையும் தாடியும் இல்லாமல் முழுவதுமாக மழித்திருக்கிற, அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகள், போட்டிருக்கிற பாதரட்சைகள், அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய உடலியல் பேச்சு மொழி, உடல் சார்ந்த அங்க அசைவுகளின் பார்வை முதலான உடல் மொழி என்ன என்பதை அவர்கள் படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பேச்சு மொழியில காணப்படுகிற மாடுலேஷன்ஸ், என்னுடைய இயல்பான ஒரு பேச்சு மொழி ஒன்று, நான் பேசுகிற துவனி இன்னொன்றாக இருக்கிற போது அதிலே சில மாடுலேஷன்ஸ் உருவாகிறது. சில வேளைகளிலே வாயிலிருந்து யதார்த்தமாக சில வார்த்தைகளை பேசுகிறேன், சில வார்த்தைகளை அடி தொண்டையிலிருந்து எடுத்து பேசுகிறேன், சில வார்த்தைகளை அடி வயிற்றிலிருந்து எடுத்து பேசுகிறேன், சில வார்த்தைகளை இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் அந்த பேச்சு மொழியிலே இருக்கிறது. சிலர் பேசுகின்ற போது மற்றவர்கள் பேசுகிற முறையை, அந்த மொழி நடையை அப்படியே காப்பி அடித்து பேசுகிறார்கள் அல்லது இமிட்டேட் பண்ணுகிறார்கள்.
அந்த மாதிரியே இவர்கள் பழகிக் கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் நம்மை கேட்கிறவர்கள் கவனிப்பார்கள். அருமையானவர்களே, என்னுடைய இயல்பான பேச்சினடை சற்று எளிதாக இருக்கலாம். அது பேசிக்கொண்டிருக்கிற போதே என்னுடைய அந்த மொழி நடை, இந்த பேச்சு நடை, அதனுடைய சொல்லாற்றல் சற்று அதிகம் அதிகரித்துக் கொண்டு கடினமானதாக, அதிகாரம் மிக்கதாக இருக்கலாம். இதை அனைத்தையும் இவர் பேச துவங்குகிற போது மிக எளிமையாக ஆரம்பித்தார். பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த வார்த்தைகளுடைய துவனி வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் குரலிலே வித்தியாசம் இல்லை என்றால் அது என்னுடைய யதார்த்தமான குரல் ஓசை. அதில் கடினமும் அதிகாரத்தன்மையும் அல்லது ஆழத்துவமும் இணைந்து வரலாம். என் பேச்சின் நடை மாறுகிறது என்றால், வேறு ஒருவருடைய துவனியை சுட்டி காட்டுகிறது என்றால், நான் அவரை காப்பி அடித்திருக்கிறேன் அல்லது இமிட்டேட் செய்கிறேன். சிலருக்கு சில மேனரிசம் இருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிற போது இரண்டு கைகளையும் சில நிலைகளிலே அந்த பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு, பேசு பொருளுக்கு தகுந்தபடி என்னுடைய கையசைவுகள் இருக்கும், என்னுடைய கண்ணசைவுகள் இருக்கும், என்னுடைய முகநாடி வேறுபடும், என்னுடைய உடல் அசைவுகள் இருக்கும். ஆனால் பிறிதொருவருடைய சிலர் தோள்களை குலுக்கிக் கொள்வார்கள், ஒரு பக்கத்தை குலுக்கிக் கொள்வார்கள் அல்லது இன்னொரு பக்கத்தை குலுக்கிக் கொள்வார்கள். இது போன்ற மேனரிசம் சிலருக்கு இருக்கிறது. அவைகளை நான் காப்பி அடிப்பதல்ல, அது என்னுடைய முறை அல்ல. எனக்கென்று சில முறைகள் இருக்கிறது. எந்த செய்தியிலே பார்த்தாலும் அதை விட வேற்று மாற்று முறைகளை நான் கையாள மாட்டேன். அருமையானவர்களே, பேச்சு ஏற்ற இறக்கங்களோடு வரும், அதிகாரத்தோடு வரும், கடினமானதாக இருக்கும், ரொம்ப எச்சரிப்பாக இருக்கும். அது இயல்பான என்னுடைய எல்லா செய்திகளிலும் இருக்கக்கூடியது. ஆகவே நம்மை காண்கிறவர்கள், நம்முடைய பேச்சை கேட்கிறவர்கள், நம்முடைய பிரசங்கங்களை கேட்கிறவர்கள் நம்மை படிக்கிறார்கள். முதலாவது, அவர்கள் நம்மிலே நாம் பிரசங்கிக்கிற முறைகளை நம்மிலே தேடுகிறார்கள். பிரசங்கிக்கிற வார்த்தைகளின்படி இந்த நபர் நடக்கிறாரா? இதற்கு நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். பேசுகிறது ஒன்று, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கிறது இன்னொன்றாக இருந்தால், நான் பேசுகிறவனுக்கும் அந்நியனாயிருப்பேன், கேட்கிறவர்களுக்கும் அந்நியனாயிருப்பேன். நான் வேடம் தரிக்கிறவனாக, வேஷம் போடுகிறவனாக இருப்பேன். அதுவல்ல. என் பேச்சும் என் நடையும் என் வாழ்வும் அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். பவுல் சில இடங்களிலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்கிறார். என்னை கேட்டால் சொல்லுவேன், பவுலின் பிரசங்கங்களை பின்பற்றுங்கள், பவுலின் மாதிரியை பின்பற்ற பழகாதீர்கள், இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுங்கள். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், பிறருக்கு கேடு செய்கிறவராக சுற்றி தெரியவில்லை. தன்னை தான் பேசுகிற காரியங்களின் படியே வாழ்ந்து காட்டினார். சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். நாமும் சில வேளைகளிலே சிலுவை பாடுகளுக்கு ஒப்பான வேறு சில உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவோம். அப்பொழுது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அவைகளை குறித்துத்தான் பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். அருமையானவர்களே, பேசுகிறவர்கள் ஒரு மாதிரியானவர்களாக வாழ்ந்து, கேட்கிறவர்கள் வேத வசனப்படியானவர்களா, வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்பினார் நிச்சயமாக பலன் கிடைக்காது. பேசுகிறவர் அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழுகிறவராய் இருக்க வேண்டும். இதுதான் ஊழியனுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனி வரும் காலம் குறுகினதாயிருக்கிறது. அவர் கிபி முதலாம் நூற்றாண்டிலே சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுதே சொல்லுகிறார், இனி வரும் காலம் குறுகினதாயிருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் ஒரு கேள்வி இதிலே உதயமாகும்.
என்ன 1900 ஆண்டுகள் ஆயிற்றே, 2000 ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆயிற்றே. அந்த குறுகின காலம் இவ்வளவு நீண்ட காலமாக இருந்திருக்கிறதே, இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்று கேட்கலாம். அருமையானவர்களே, காலம் நீண்ட நீண்ட ஆயுசுள்ளவருடைய சமூகத்திலே காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு நியமித்திருக்கிற காலம் சற்று குறுகினதாக இருக்கிறது. பல ஆயிரம் கோடி ஆண்டுகள். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் வெறும் 2000 ஆண்டுகளே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த 2000 ஆண்டுகள், நீங்கள் சொல்லலாம் நாம் 2022 ஆண்டிற்குள்ளே கடந்து வந்து விட்டோம் என்று. உண்மைதான். தானியேலின் தீர்க்க தரிசனங்களின் படி பார்க்கிற போது மகா பரிசுத்தமுள்ளவர் பிறப்பிக்கப்பட்டது காலம் கிமு 10ஆம் ஆண்டு அல்லது கிமு 5ஆம் ஆண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்த நாளிலிருந்து பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தின் ஆளுநர்களில் பிரதானியாக தலைவனாக இருந்தபோது அந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி வைக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது. மகா பாவத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்திற்கும் முடிவு உண்டாக்குகிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் 70 வாரங்கள் செல்லும். 490 ஆண்டுகள் முடிவிலே ஏறக்குறைய கிபி 10ஆம் ஆண்டு அல்லது 5ஆம் ஆண்டு வாக்கிலே, இன்றைக்கு சுமார் 2027 அல்லது 2032 ஆண்டுகளுக்கு முன்பு மகா பரிசுத்தமுள்ளவர் பிறந்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 30ஆம் வயசிலே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி தங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது. அபிஷேகம் பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவம் கொண்டு இறங்கின நாள் அவருடைய 30ஆம் ஆண்டு. அந்த ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் இன்று 2022 ஆண்டுகளாய் இருக்கிறது. கிபி. அருமையானவர்களே, அப்படியானால் 2030 ஆண்டுகளுக்கு அல்லது கிமு 5ஆம் ஆண்டிலே பிறந்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் 2027வது ஆண்டு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு 2027 அல்லது 2030 ஆண்டுகளுக்கு பின், ஆண்டுகளின் முடிவிலே இந்த முடிவு வந்தாக வேண்டும். காலம் குறுகினது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடும் காலம். அதாவது இந்த சந்ததி அத்திமரம் துளிர்விடும் காலத்திலே இருக்கிற இஸ்ரவேலர்களின் சந்ததி அல்லது யூதர்களின் சந்ததி. அதை நீங்கள் புரியும்படியாக சொன்னால் 1948ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி, நாளிலே 10 நாட்கள் வித்தியாசம் படும். 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியா அல்லது 24ஆம் தேதியா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. 1948ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலே தோன்றியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அத்திமரம் துளிர்விடும் காலம் என்று சொல்கிறார். யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அத்திமரம் அடையாளமாக இருக்கிறது. அத்திமரம் துளிர்விடும் காலம். அத்திமரம், அதாவது சுமார் 2400 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம், யூதேயா என்றொரு நாடு இல்லாமல் இருந்தது. அருமையானவர்களை, நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னுரைத்தார், அத்திமரம் துளிர்விடும் காலம். அத்திமரம் என்பது யூதேயா என்பொரு நாடு, இஸ்ரவேல் என்பொரு தேசம் இந்த உலகத்திலே தோன்றும். அந்த நாட்களிலே, அதாவது இஸ்ரவேல் நாடு சுதந்திர நாடாக, அது ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாள்
1948ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி. நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு ஆண்டிற்கு பிற்பாடு. இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் பெற்றது, நடு இரவிலே. ஆனால் ஒரு ஆண்டிற்கு பிற்பாடு மே மாதம் 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14 அல்லது 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் என்றொரு நாடு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து அன்று பிறந்த ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் அதற்கு முன் 5, அதற்கு பின் 5 அல்லது 7, முன் 7 பின் 7 ஆண்டுகளின் அந்த இடைப்பட்ட காலத்தில், முன்னும் பின்னுமாக சுமார் 15 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தில் பிறந்த இஸ்ரவேலர்கள் யூதர்களில் அந்த சந்ததியினுடைய ஆயுள் காலம் 70 முதல் 80 ஆண்டுகள். அத்திமரம் துளிர்விடும் காலம், மகிமை மனுஷகுமாரன் வருகை இருக்கும். அத்திமரம் துளிர்விடும் காலத்திலே மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்றொரு அடையாளத்தை சொன்னார். அருமையானவர்களே, அத்திமரம் துளிர்விடும் காலம் துளிர்விட்டது. இஸ்ரவேல் தேசம் உருவானது 1948ஆம் ஆண்டிலே. அதை உலக நாடுகள் அங்கீகரித்தது, அதை ஒரு நாடாக அங்கீகரித்தது 1967. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு நாடாக அங்கீகரித்தது 1967ஆம் ஆண்டிலே. நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். அது சுதந்திரம் பெற்று ஒரு தேசமாக எழும்பின நாள் 1948ஆம் ஆண்டு. அந்த நாட்களிலே சுமார் முன்னும் பின்னும் 15 ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும் பிறந்த அந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அந்த சந்ததியினுடைய ஆயுள் காலம் 70 முதல் 80 ஆண்டுகள். மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 70. பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லியிருக்கிறார் தேவன் மோசையின் மூலமாய். அருமையானவர்களே, 70 முதல் 70 ஆண்டுகளை எடுத்துக்கொள்வோமே. 70 ஆண்டுகள் என்றால் 1948ஆம் ஆண்டு முதல் இன்றைக்கு சுமார் 2022ஆம் ஆண்டு வரை அந்த யூதர்களுடைய வயது என்னவாக இருக்கும்? யூதேயா, இஸ்ரவேல் என்றொரு தனி தேசம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட பிற்பாடு அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுடைய காலம், ஆயுள் காலம் 70ஐ தாண்டி வந்திருக்கும். சுமார் 73 ஆண்டுகளை தாண்டி வந்திருப்பார்கள். 80 வயதிற்கு மேலும் வாழுகிறவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, அந்த சந்ததியினுடைய ஆயுள் காலம் முடியும் காலத்திற்குள்ளே அந்த சந்ததி ஒளிந்து போகும் முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். அந்த சந்ததி ஒளிந்து போகும் இல்லை. அந்த ஒரு தலைமுறை அல்ல, சுமார் ஒரு 3-4 தலைமுறைகள் அங்கே தோன்றி இருக்கும். தோராயமாக ஒரு 90 ஆண்டு காலம். தோராயமாக, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 80 ஆண்டுகள். பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள். தேவனுடைய ஜனமாயிற்றே. 80 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம். சாதாரண மனிதர்களுக்கு 70 ஆண்டுகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு 80 ஆண்டுகள். பலத்தின் மிகுதியால் 90, 73 ஆண்டுகள் ஆகிறது. நாம் கிறிஸ்து வரப்போகிறார், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகையின் காலம் நெருங்கி இருக்கிறது. ஏனெனில் இஸ்ரவேல் தேசம் உருவான நாளில் இருந்து அந்த காலத்திலே பிறந்த ஜனங்களுடைய தொகை 73, ஆயுள் காலம் 73 ஆண்டுகளாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 80 வயதாக இருந்தால் இன்னும் 7 ஆண்டுகள் இருக்கிறது. 7 ஆண்டுகளின் 80 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தர் வர வேண்டும் இல்லையா? பல ஆண்டுகளாய், சுமார் ஒரு 100 ஆண்டு காலமாய் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார், வருகிறார், வந்து விட்டார். சிலர் சொல்கிறார்கள் வந்து சபையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவர்களுக்கு தோன்றுவது போலெல்லாம் இல்லை, அவர் இன்னும் வரவில்லை. சபை அதற்காக இன்னும் ஆயத்தப்படுத்தப்படவில்லை. சபையை ஆயத்தப்படுத்துகிற, மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற பணி இனிதான் தொடங்க போகிறது. என்னை கேட்டால் நான் சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தர் கற்பித்த மாதிரிகளின்படி, காண்பித்த வேத வசன ஆதார காட்சிகளின்படி அடுத்த ஆண்டிலே சபை சுத்திகரிப்பு ஆரம்பமாக போகிறது.
இந்த ஆண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் 2022 என்று. அந்த 2022 ஆண்டுகள் முடிவடைகிற அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நாளும் 10 மணி நேரங்களும் கூடுதலாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு ஆண்டும் 10 நாட்களும் தோராயமாக 375 நாட்கள் கூட்டி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன், நான் கண்ட கேட்ட வேத வசன ஆதாரங்களின்படியான காட்சிகள் வார்த்தைகளின்படி சொல்லுகிறேன். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே சபை சுத்திகரிப்பு, பூமிக்குரிய உலக சபை, பூமிக்குரிய கிறிஸ்துவன் சபை கிறிஸ்துவன் மணவாட்டி சபையாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவருக்கு மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அதான் சுத்திகரிப்பு. அது 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் பிரபல உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்களோ தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை குறித்து எனக்கு கவலையும் இல்லை. என்னை கேட்கிறவர்களே, என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்களே, ஊடகங்களின் வாயிலாக, நேரலை செய்திகளின் வாயிலாக என்னுடைய செய்திகளை, என்னுடைய பதிவுகளை கேட்கிறவர்களே, நான் சொல்லுகிறேன், 2023ஆம் ஆண்டிலே சபை சுத்திகரிப்பு காலம் 7 ஆண்டுகள் தொடங்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் கூற்றுப்படி அத்திமரம் துளிர்விடும் காலம், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, ஒரு தேசம் உலக வரைபடத்திலே தோன்றி 73 ஆண்டுகள் இன்றோடு இந்த வருகின்ற மே மாதத்தோடு முடிவடைகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 73 அல்லது 74 ஆண்டுகள் முடிவடைய போகிறது. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி என்று கணக்கில் வைத்துக் கொண்டு நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். 73 ஆண்டுகள் வருகிற மே மாதம் 24ஆம் தேதியிலே முடிவடைகிறது. இஸ்ரவேல் சுதந்திரம் பெற்ற அந்த நாளிலிருந்து சுமார் 10 அல்லது 15 ஆண்டு முன்னும் பின்னும் காலங்களில் இருந்து இஸ்ரவேலிலே பிறந்த, இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்த யூதர்களிலே, இஸ்ரவேலர்களிலே அவருடைய ஆயுள் காலம் முடிவு முன்னே, அந்த சந்ததி அழியும் முன்னே, அந்த சந்ததியின் முடிவு காலம், மரண காலம் வரும் முன்னே, ஆயுள் காலம், தலைமுறை அல்ல. தலைமுறை என்றால் சுமார் 3 தலைமுறைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் 4ஆம் தலைமுறையாக இருப்பார்கள். ஒரு தலைமுறை 35 ஆண்டுகளே. யோபு புத்தகம் கடைசி அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஒரு தலைமுறை என்பது வேதம் நிர்ணயித்திருக்கிற தலைமுறை 35 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்படியானால் இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் 4ஆம் தலைமுறை ஜனங்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலிலே அன்று பிறந்த ஜனங்களுக்கு 73 வயதாயிருக்கும் ஆயுள் காலம். 65 முதல் 75 வயது வரை அவர்களுக்காயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் கூற்றுப்படி 80 வயது வரை அவர்களுடைய ஆயுள் காலம் நீண்டிருக்கிறது என்றால், வரும் 7 ஆண்டுகள் சபை, பூமிக்குரிய கிறிஸ்துவின் சபை சுத்திகரிக்கப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற காலமாக இருக்கும். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ எங்கே இருக்க விரும்புகிறாய்? கிறிஸ்துவின் சபையிலே சுத்திகரிக்கப்பட போகிற மணவாட்டி சபையாய் மாற்றப்பட போகிற கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்க போகிறாயா, அல்லது கிறிஸ்துவின் சபைக்கு வெளியே நிற்க போகிறாயா என்பதை நீயே தெரிந்து கொள். இதைத்தான் அவர் அங்கே சொல்லாமல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பரிசுத்த பவுல்? இனி வரும் காலம் குறுகினதாய் இருக்கிறபடியினால், குறுகிய காலம் 2030 ஆண்டுகள். நான் பல்வேறு கணக்குகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறேன். புறஜாதிகளின் காலம் 2300 ஆண்டுகள். கிமு 188 முதல் 2300, அதாவது காலங்களை தேடுகிறீர்களா? வேதாகமத்திலே முன்னுரைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கால அளவுகளை கணக்கிட்டு பாருங்கள். எல்லாம் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கிட்டு பார்ப்பது உங்களுடைய கடமை. 2300 ஆண்டுகள், 2300 நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும், அல்லது ராப்பகல் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது நம்முடைய பார்வையிலே 2300 ஆண்டுகள். அந்த 2300 ஆண்டுகள் கிமு 188ஆம் ஆண்டிலே தொடங்கி இருக்கிறது, ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு 2210 ஆண்டுகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை சில நாட்கள் குறைக்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய்
சில நாட்கள் குறைக்கப்படும் என்றால், நான் சொன்னேன், நான் என்னுடைய அனுமானத்தின்படி சொன்னேன், 70 ஆண்டுகள் அல்லது 77 ஆண்டுகள் குறைக்கப்படலாம். அப்படி என்றால் 2023 ஆண்டு 2223 ஆண்டுகள் தான் மீதம் இருக்கும். அத்திமரம் துளிர்விடும் காலத்தில் இருந்து சொல்லுகிறேன், இன்றைக்கு சுமார் 1948 ஆண்டுகளுக்கு முன், இன்றைக்கு சுமார் 73 ஆண்டுகளுக்கு முன்பு 1948 ஆண்டிலே அத்திமரம் துளிர்விட்டது. இஸ்ரவேல் என்றொரு தேசம் எழும்பியது. அவருடைய ஆயுள் காலம் அன்று பிறப்பிக்கப்பட்டிருந்த ஜனங்களுடைய ஆயுள் காலம், சந்ததி முடிவு காலம், சந்ததி அழியும் முன்னே, அதோ மரணத்து போகும் முன்னே கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அப்படியானால் 73 ஆண்டுகள் இன்னும் 7 ஆண்டுகளே பாக்கி இருக்கிறது. 7 அல்லது 13 ஆண்டுகள் மீதம் இருக்கிறது. 90 ஆண்டுகள் வரையிலும் நீட்டித்து பார்த்தால் 7 முதல் 14 ஆண்டுகள் மீதம் இருக்கிறது. இதில் முதல் 7 ஆண்டுகள் சபை சுத்திகரிப்பு காலம், கிறிஸ்துவின் வருகைக்கு மணவாட்டி சபை ஆயத்தப்படுத்துகிற காலமாக இருக்க வேண்டும். ஏன வேத வசன ஆதாரங்களின்படி சொல்லுகிறேன், 2023 ஆண்டு அடுத்த ஆண்டிலிருந்து சபை சுத்திகரிப்பு காலம் தொடங்க இருக்கிறது. அது மகா பயங்கரமான காலமாக இருக்கும். மகா பயங்கரமான ஆபத்து காலமாக இருக்கும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே மிகுந்த அக்காலம் வரையிலும் உண்டாயிராத மிகுந்த ஆபத்து காலம் உண்டாகும். அக்காலத்தில் உங்கள் அதிபதியாகிய மிகாவேல், கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாகிய மிகாவேல் என்கிற தூதன் மனிதனாக நிற்பான். அவன் தூதனாகவும் நிற்பான். அதே நேரத்தில் பூமியின் மனிதர்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு அதிபதியாக மனிதனாகவும் நிற்பான். அக்காலத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து ஜனங்களும், உன்னுடைய ஜனங்கள் அனைவரும், கிறிஸ்துவின் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். மீட்டு இவ்வுலகத்தின் மாய கட்டுகளிலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்படுவார்கள், கிறிஸ்துவின் மந்தையாக, கிறிஸ்துவின் ஜனமாக என்று. அருமையானவர்களே, விசுவாசிக்க கூடுமானால் பின்பற்றுங்கள், வேத வசனங்களுக்கு செவி கொடுங்கள். பவுல் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், காலம் குறுகினதாய் இருக்கிறபடியினால். அருமையானவர்களே, அன்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்னார், 1900 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், காலம் குறுகினது. இப்பொழுதும் காலம் குறுகினது, ரொம்ப குறுகி இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையிலே இன்னும் 1 நாள் மட்டுமே மீதம் இருக்கிறது. பரிசுத்த பவுல் சொன்னபோது கர்த்தருடைய பார்வையிலே, யோவானுடைய பார்வையிலே 2000 நாட்கள் மீதம் இருந்தது. 2000 நாட்கள் மீதம் இருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது 2223 நாட்கள் மீதம் இருந்தது. 74 நாட்களை குறைத்த சொன்னார் என்றால் 2223 நாட்கள் மீதம் இருந்தது. புரிகிறது தானே? இன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனங்களின் அடிப்படையில் இன்னும் 1 நாள் மீதம் இருக்கிறது. ஜஸ்ட் 1 நாள் முழுவதுமாக இல்லை, 1 ஆண்டு காலம். அந்த 1 ஆண்டிலும் கூட சுமார் 90 நாட்கள் கடந்து சென்று விட்டது. மீதம் இருக்கிற நாட்களே இருக்கிறது. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சுமார் 290 நாட்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் குறுகிய காலத்திலே வந்திருக்கிறோம். சில நொடி பொழுதுகள் கடந்து செல்வது போல் இந்த 1 ஆண்டு 2022ஆம் ஆண்டு கடந்து சென்றுவிடும். கிறிஸ்துவின் சபை சுத்திகரிக்கப்படுகிற நாள் ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவின் வருகை மத்திய ஆகாயத்திலே வர இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சபையை கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபையாக ஆயத்தப்படுத்த போகிறார், சுத்திகரிக்க போகிறார், புட்டமிட்டு சுத்திகரிக்க போகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களின்படி ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் விசுவாசிகளையும் கிறிஸ்துவின் சேனையில், கிறிஸ்துவின் மந்தையாகிய தேவ ஜனங்களின் கூட்டம் அனைத்தையும் சுத்திகரிக்க போகிறார்.
நீதியாய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாய் பூமியின் சபை கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய பூமிக்குரிய சபையின் ஜனங்களை, அங்கத்தினர்களை நீதியான காணிக்கைகளாய் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும்படியாய், கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த சுத்திகரிப்பின் பணியை தொடங்க இருக்கிறார். அருமையானவர்களே, மனமிருந்தால் செய்திகளை கேளுங்கள். இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் எங்கே நிற்கப் போகிறீர்கள்? கிறிஸ்துவின் சபையிலா அல்லது கிறிஸ்துவின் சபைக்கு வெளியிலா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். காலம் குறுகினதாய் இருக்கிறபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அதாவது திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் போலவும், மனைவிகள் இருக்கிறவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களை போலவும், அதாவது அன்னகர்களை போலவும், கணவன்மார் இருக்கிறவர்கள் கணவன் இல்லாதவர்களைப் போலவும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்? உங்கள் ஆவிக்குரிய மணவாளனாகிய ஆத்துமாவின் நாயகராகிய புருஷன் மணவாளன் கிறிஸ்துவே. அதனால் உங்கள் ஆவிக்குரிய மாம்சத்திற்குரிய கணவர்களையோ மனைவிகளையோ புறக்கணித்து தள்ளிவிடுங்கள் என்று சொல்லவில்லை. முந்தின வசனம் சொல்லுகிறது, கணவர்கள் இருக்கிறவர்கள் கணவனை விட்டு விவாகமாகி இருக்கிறவர்கள் திருமணமானவர்கள் மனைவிகளை தள்ளிவிடாதிருக்க கடவர்கள். மனைவியை தள்ளிவிடாமல் இருக்க கடவன், மனைவியானவள் கணவனை தள்ளிவிடாதிருக்க கடவள் என்று சொல்கிறார். அப்படியானால் திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்களைப் போல புருஷர்களை தள்ளிவிட்டு விவாகரத்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். விவாகரத்து கர்த்தருக்கு சித்தமான விருப்பமானது அல்ல. அது பாவம், அது குற்றம். ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்து இல்லாதவர்களைப் போல அவரை ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கணவர்கள் ஆவிக்குரிய மணவாட்டி சபையின் அங்கத்தினர்களாய் மாறுவதற்கு உங்கள் கணவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். மனைவிகளே, மணவாளனாகிய கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். கணவர்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய மணவாட்டி சபையின் அங்கத்தினர்களாய் மாறுவதற்கு, மாற்றம் பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அழுகிறவர்கள் 30வது வசனம், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் என்று சொல்லுகிறார். திருமணமான குடும்பஸ்தர்களே, கணவர்களே, மனைவிகளே, வெளிப்படையாய் அழுது கொண்டிருக்கிற மனைவிகளே, மனதிற்குள்ளே அழுது கொண்டிருக்கிற கணவர்களே, பெற்றோருடைய நிலைப்பாடுகளை எண்ணி மனதிற்குள்ளும் வெளியிலும் புலம்பி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்னும் எனக்கு திருமணமாகவில்லையே, எனக்கு கணவன் கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு மனைவி கிடைக்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற கன்னிகைகளே, வாலிபர்களே, திருமணம் நடக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொள்ளாதே. தற்கொலை செய்து கொள்வது பாவம். உன் ஆத்மாவை நீயே நரகாக்கினிக்கு விற்று போடுகிறாய். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். சில பத்திரிகைகளிலே, ஊடகங்களிலே பார்க்கிற பொழுது 40 வயது, 35 வயது, 50, 45 வயது வரை திருமணமாகவில்லை என்ற ஏக்கத்தினால் தற்கொலை செய்து கொள்ளுகிற வாலிபர்கள் ஏராளம், கன்னிகைகள் ஏராளம். திருமணத்திற்கு முன்பே திருமணமாகவில்லை என்ற ஏக்கத்தினால் அந்நிய ஆடவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கொண்டு கேவலப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் ஏராளம். வெளியே தெரியாதபடி அதை மறைத்து 280 நாட்கள் அதை வயிற்றிலே சுமந்து கொண்டு பிள்ளையை பெற்று எங்கோ சாக்கடையிலே, குப்பை தொட்டியிலே, கக்கூசிலே வீசிவிட்டு செல்லுகிற பெண்கள் ஏராளம். நீங்கள் எல்லாம் எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள் நியாய தீர்ப்புக்கு? அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்று அழுது கொண்டிருக்கிறவனே, அழுது கொண்டிருக்கிறவனே, அழுது கொண்டிருக்கிறவளே, திருமணம் ஆகவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறவனே, தற்கொலை முயற்சி செய்கிறவனே, தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறவனே, செய்கிறவளே,
திருமணம் ஆகவில்லையே என்று கவலையோடு அழுது கொண்டிருக்கிற கன்னி பெண்ணே, கன்னி பெண்களே, தகாத உறவுகளை மேற்கொண்டு பிள்ளைகளை பெற்று தெருவிலே வீசிவிட்டு, கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு, கக்கூசிலே எறிந்துவிட்டு, சாக்கடையிலே தூக்கி வீசிவிட்டு, அல்லது துணியிலே பொதிந்து தூர வீசிவிட்டு ஒன்றும் அறியாதவள் போல் தெரிகிற கன்னிகை அல்ல, விபச்சாரியே, நன்றாக புரிந்து கொள். பிற்பாடு ஐயோ, நான் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை தூர வீசிவிட்டேனே, கொன்று விட்டேனே, சாக்கடையில் எறிந்து விட்டேனே என்று அழுகிறவளே, அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், உங்களுக்கு திருமணமானவர்கள் கணவனுடைய உபத்திரவம் தாங்க முடியவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற பெண்ணே, மனைவிகளே, மனைவிகளுடைய நன்னடத்தையற்றவர்களாய் ஒழுக்கமற்றவர்களாய் இருக்கிறார்களே என்று மனதிற்குள்ளே அழுது கொண்டிருக்கிற கணவர்களே, அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும், திருமணமாகி மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை என்று மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிற பெண்களும் ஆண்களும், புலம்பி அழுது ஒப்பாரி வைத்து சண்டையிடுகிற பெண்களும் மனைவிகளும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழாதவர்கள் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலிருங்கள். உலகத்தின் பார்வையிலே அழாதவர்கள் போல இருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அழுங்கள். உங்கள் மன வியாகுலங்களை, உன் மனைவி உனக்கு கீழடங்கவில்லை, ஊதாரியாக திரிகிறாள், அவளுடைய நடத்தை சரியில்லை என்று மனதிற்குள்ளே அழுகிற கணவனே, நீ வெளியிலே அழாதே, கர்த்தருடைய மதுபான கடையிலே சென்று அழாதே, மதுபானத்திற்கு உன்னை விற்றுப்படாதே, கர்த்தருடைய சமூகத்திலே அழுது கொண்டிரு. வெளியிலே மனிதனாக, எந்த பிரச்சனையும் இல்லாத மனிதனாக வாழ்ந்து பார். நீ வியாதிகளோடு உபத்திரவப்பட்டு பலவிதமான கொடூரமான குணமாக்க முடியாத கொடூரமான வியாதிகளோடு சரீரத்திலே அழுது கொண்டிருக்கிறாயா? நீ அழுகிற, நீ அழாதே, அழாமல் இரு. பிறர் பார்வைக்கு நீ அழுகிறவனாய் காணப்படாதே. ஒரு வியாதியும் இல்லாத சுதந்திரமான ஒரு மனிதனாக வாழ். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ அழுது கொண்டிரு. வெளி உலகத்திற்கு அழாதவர்களை போல வியாதியஸ்தன் என்று அழுது தொலைக்காதே. வியாதிகளை கர்த்தர் அறிவார். அவர் தம்முடைய சபையை சீர்படுத்த வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சீர்படுத்துகிற போது உன் சரீரமாகிய சபையை அவருடைய சபையாக நீ, அவருடைய ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்தின் வியாதிகளை, உன் இதயத்தின் வியாதிகளை அவர் குணப்படுத்துவார் என்று நம்பு. அவர் உன்னை சுத்திகரிக்கிற போது, கிறிஸ்துவின் சபையை ஆயத்தப்படுத்துகிற போது உன்னையும் குணமாக்குவார். உன் அழுகை நின்று போகும். கிறிஸ்துவின் சமாதானத்தை சொந்தமாக்குவார். அதான் சொல்லுகிறார், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல் இருங்கள். உங்கள் அழுகை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், மனிதருக்கல்ல, உன் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கல்ல, உன் கணவனால் துன்புறுத்தப்படுகிற மனைவியே, உன் பிள்ளைகளுக்கு முன்பாக, உன் மாமனார் மாமியாருக்கு முன்பாக, உன் நாத்தனார்களுக்கு முன்பாக நீ அழுகிறவளாய், அயலகத்தாருக்கு முன்பாக ஒப்பாரி வைத்து அழுகிறவளாயிராதே. உன் அழுகையின் கண்ணீரை தேவனுடைய சமூகத்திலே செலுத்து. ஒப்பாரி வைக்காதே. அழாதவளை போலிரு, எந்த பிரச்சனையும் இல்லாதவளை போலிரு. மனைவியின் துர்நடத்தை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறவனே, உன் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ அழுது ஒப்பாரி வைக்காதே. உன் குடும்பத்தாருக்கு முன்பாக, உன் அயலகத்தாருக்கு முன்பாக அழுது ஒப்பாரி வைக்காதே. மதுபானத்தை தேடி அலைந்து ஊர் முழுக்க உன் மனைவியின் துர்நடத்தை நிமித்தம் நீ கொடிகாரனாய் இருக்கிறாய், மதுபான வெறி கொண்டு அலைகிறாய், பைத்தியக்காரனாய் அலைகிறாய் என்று தெரியப்படுத்தாதே. தேவனுக்கு முன்பாக அழு, மனிதருக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக அழாதவர்களை போல் இருந்து. அதுபோலத்தான் திருமணமாகாதவர்களும். அருமையானவர்களே, அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் மனம் விரும்பின வாழ்க்கையை வாழுகிறோம். திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், கணவர்களாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், சிறுமிகளாக இருக்கலாம். அருமையான விசுவாசிகளே, நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா?
உங்கள் மன விருப்பம் போல உங்களுக்கு வாழ்வு, நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விட்டது என்று உங்கள் மன விருப்பம் போல் எந்த எச்சரிப்புகளோ எந்த கடிந்துரைகளோ இல்லாத ஒரு வாழ்க்கை, மன விருப்பம் போல் வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது என்று சந்தோஷப்படுகிறாயா? கணவனே, மனைவியே, உன்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை. உன் கணவனாலும் நீ கட்டுப்படுத்தப்படவில்லை, உன் மனைவியாலும் நீ கட்டுப்படுத்தப்படவில்லை. நீ மனவிருப்பம் போல் வாழுகிறாய். உன் உலக சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? திருமணமாகாத பெண்ணே, திருமணமாகாத வாலிபனே, உன் பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்த சகோதரர்களுக்கோ கீழ்ப்படியாதவளாய் நீ விரும்புகிற, உன் மனம் விரும்புகிற வாழ்க்கையை நீ உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சந்தோஷப்படாதே. அடங்காதவளாய் பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறவள், மனம் உன் உல்லாசமாய் வாழ்ந்து உன் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? உலக சந்தோஷத்தை, உடல் இன்பத்தை அனுபவித்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாமல் இருங்கள், உங்களை அடக்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற பரிசுத்தம் உங்களிலே காணப்படத்தக்கதாக இவைகளை விட்டு ஒழித்துவிட்டு சந்தோஷப்பட்டது போதும், இனி நான் உபத்திரவத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்க போகிறேன். புட்டமிடுதலுக்கு என் சரீரமாகிய கிறிஸ்துவின் ஆலயத்தை, என் குடும்பத்தை, என் மனைவியை, என் கணவனை நான் கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன், கிறிஸ்துவின் ஆலயமாய் என்று சொல்லி உன் சந்தோஷமான உல்லாசம் அனுபவிக்கிற அந்த சந்தோஷ வாழ்க்கையை, உன் மனவிருப்பம் போல் வாழுகிற வாழ்க்கையை விலக்கி தள்ளிவிட்டு உன்னை புடமிடுவதற்காக கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, சிலுவைக்கு ஒப்புக்கொடு. சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போல இருங்கள். ஆனால் உன் மன விருப்பம் போல் உனக்கு நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு அமைந்து விட்டது என்று சந்தோஷப்படுகிறாயா? உனக்காக பலர் அழுது கொண்டிருக்கிறார்களா? உன்னால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், உன்னால் ஏமாற்றப்பட்டவர்கள், உன்னால் மோசம் போக்கப்பட்டவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்களா? நீ சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உன் சந்தோஷம் நீடிய காலம் நிலைத்து நிற்காது. இப்பொழுதே மனம் திரும்பு. உன்னால் மோசம் போக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்களின் அழுகுரல் உன்னை சும்மா விடாது. உன் சந்தோஷமும் உல்லாசமுமான மன விருப்பம் போல் வாழுகிற வாழ்க்கையை விட்டு விலகு, மனம் திரும்பு, உன்னை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. புட்டமிடப்படுவதற்காக உபத்திரவங்களுக்குள்ளே உன்னை உட்படுத்து, இல்லையேல் உன் முடிவு பயங்கரமாயிருக்கும் என்பதை எச்சரிக்கிறேன். சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களை போல இருங்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டது, அனுபவித்தது எல்லாம் போதுமானது. அருமையானவர்களே, அடுத்த வார்த்தை, கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும். இந்த கொள்ளுகிறவர்கள் என்ற வார்த்தை வாங்குகிறவர்கள், விலை கொடுத்து வாங்குகிறவர்கள், இலவசமாக வாங்குகிறவர்கள். 2 வகையினர் இருக்கிறார்கள் இல்லையா? இல்ல 3 வகையினர் இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? பணம் கொடுத்து வாங்குகிறவர்கள். எந்த பொருளை விரும்புகிறார்களோ, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாள், இவன் எனக்கு கணவனாக கிடைக்க வேண்டும் என்று. ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், இவன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் தன்னை மீறிய செலவினங்களை செலவு செய்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள் பெண்கள். சாதாரணமாக அதிகமாக பெண்கள் பணம் கொடுத்து புருஷர்களை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். இதே நிலைப்பாடு மனவிருப்பம் போல் வாழுகிற ஓயாத ஒழுக்கை போன்ற விபச்சாரிகளில் அநேகர் பணம் கொடுத்து எல்லா விபச்சாரிகளும் வேசி பணம் வாங்கிக் கொள்வார்கள். தங்களோடு விபச்சாரம் செய்கிறவர்களிடத்திலே அதற்கு கூலி வேசி பணம் வாங்கிக் கொள்வார்கள். அநேக வேசிகளோ, அதுவும் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தங்களோடு வேசித்தனம் செய்வதற்கு அநேகருக்கு கூலி கொடுக்கிறார்கள், வேசி பணம் கொடுக்கிறார்கள்.
வேசி பணயம் வாங்கவில்லை. தன்னோடு விபச்சாரம் செய்ய வருகிறவனை, அழைக்கப்பட்டவனுக்கு பணம் அவன் கூலி கொடுத்து விபச்சாரத்திற்கு கூலி வாங்கவில்லை. இவர்களே அவனுக்கு கூலி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட விபச்சாரிகளும் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறதுங்க, நான் சொல்லல. அருமையானவர்களை, அநேகர் வாங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் கணவர்களை, புருஷர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அநேகர் விபச்சாரிகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அநேக கணவர்கள், புருஷர்கள் விபச்சாரிகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். தங்கள் உல்லாச இன்பங்களை, மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல். கொள்ளுதல் கொள்வனை கொடுப்பனை, கொள்வது கொடுப்பது. கொடுக்கிறவர்கள், தங்களை கொடுக்கிறவர்கள், நீங்கள் எல்லா கோணத்திலும் எடுக்கணும். ஒரு பொருளை விற்கிறவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த பொருளை வாங்குகிறவர்கள் கொள்கிறார்கள், கொள்ளுகிறார்கள். கொல்லுகிறார்கள் அல்ல, கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, அதாவது ஒரு பொருளை ஒருவர் விற்கிறார், அவர் கொடுக்கிறார். ஒரு பொருள், அந்த பொருளை வாங்குகிறவர் கொள்ளுகிறார், வாங்குகிறார். அதுபோல ஒரு விபச்சாரி தன்னை கொடுக்கிறாள், கூலிக்கு, பணத்திற்கு, வேசி பணயத்திற்கு கொடுக்கிறாள். இன்னொரு விபச்சாரி தன்னோடு விபச்சாரம் செய்கிறவனை வாங்குகிறாள் விலை கொடுத்து. இவளே வேசி பணயம் கொடுத்து அவனை வாங்குகிறாள். இதுவும் கொள்ளுவதும் கொடுப்பதும். கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்களைப் போல், வாங்குகிறவர்கள் வாங்காதவர்களைப் போலவும், கொடுக்கிறவர்கள் கொடாதவர்களைப் போலவும் இருங்கள். கேட்டா சொல்றவங்க, எனக்கு இருக்கு, எனக்கு அது தேவை, நான் வாங்கினேன். இருக்கிறவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறீர்கள், கொடுக்கிறீர்கள். இல்லாதவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இந்த வார்த்தைக்கு இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்லல. நான் இதுக்கு மேல ஆழமாக விளக்கம் சொன்னால் அது அருவருப்பாக இருக்கும், வேண்டாம். அருமையானவர்களே, இவ்வுலகத்தை, 31வது வசனம், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், உங்கள் உடலின்பத்தை அனுபவிக்கிறவர்கள். உடல் உலகம் சார்ந்தது தானே, உன்னதம் பரலோகம் சார்ந்ததில்லையே. ஆவி ஆத்மா பரலோகம் சார்ந்தது, ஜீவாத்மா பரலோகம் சார்ந்தது. இந்த உடல் உலகமாகிய மண்ணை சார்ந்தது. இந்த பூமியின் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த உடல் உலகம் சார்ந்தது. உலகத்தை அனுபவிக்கிறவர்கள், தங்கள் உடலின்ப இச்சைகளை அனுபவித்துக் கொள்கிறவர்கள், தங்கள் மன விருப்பம் போல் வாழுகிறவர்கள் உலகத்தை அனுபவித்து வாழுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவர்கள் ஆண்களும் பெண்களும், வாலிபர்களும் கன்னியர்களும், சிறுவர்களும் சிறுமிகளும், முதியவர்களும், போதகர்களும் போதகிகளும், ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும், தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசினிகளும், அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலிக்க பெண்களும், இவர்களை பின்பற்றுகிறவர்களும் உலகத்தை அனுபவித்து வாழுகிறார்கள். உலகத்தை அனுபவித்து வாழுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தங்கள் மனம் விரும்புகிற உலக ஆசாபாச இன்பங்கள் அனைத்தையும், அதற்குள்ளே உங்கள் உலகம், உடல் சார்ந்த, உலகம் சார்ந்த உங்கள் உடலின் இன்பங்கள் அனைத்தையும், உடல் இச்சிக்கிற விரும்புகிற அனைத்தையும் அனுபவித்து வாழுகிறவர்களே, அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா பொருளிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லா நிலையிலும் இதற்கு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகபோகமாய் வாழுகிறவர்கள், உயிரோடே செத்தவர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, தன் உடலின்ப இச்சைகள் விரும்புகிறபடியே அதை அனுபவித்து வாழுகிறவர்கள் உயிரோடே செத்தவர்களாயிருக்கிறார்கள். மனித பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே ஜீவனோடு மனிதர்களாய் மனுஷிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே உயிரோடு செத்து விட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்தவர்களாயிருக்கிறோம். ஆனால் சொல்லிக் கொள்ளுகிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று.
அருமையானவர்களே, நான் இதையெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்ல விரும்பல. ஏன்னா அநேகரை எனக்கு தெரியும். அநேக பெண்களையும், அநேக ஊழியக்காரிகளையும், அநேக ஊழியக்காரர்களையும், அநேக ஆண்களையும் எனக்கு தெரியும். நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுக்கு மனவாட்டிகளாயிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி வாழுகிறார்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து கெட்டுப்போனார்கள் என்பதெல்லாம் தெரியும். அவைகளையெல்லாம் நான் எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்பவில்லை, உவமைகளாக, உதாரணங்களாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. ஆனால் வேறொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அபியூஸ். உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அனுபவித்து வாழுகிறவர்கள், உலகத்தை அனுபவியாதவர்கள் போலவும் இருங்கள். அளவுக்கு அதிகமான இன்பம், அளவுக்கு அதிகமான உல்லாசம், அளவுக்கு அதிகமான மனவிருப்பங்களை பூர்த்தி செய்து வாழுகின்ற நிலைப்பாடு, அது ஒரு போதை. நான் ஏற்கனவே அநேக செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன். வேசித்தனம் என்பது ஒரு போதை. மது போதை என்பது எப்படி போதையை ஒரு மனிதனுடைய அந்த மதுபானத்தை அருந்துகிறவனுடைய, குடிக்கிறவனுடைய புத்தியை தடுமாற செய்து அவன் உடலை அங்குமங்கும் அசைய பண்ணுகிறதோ, அவன் நடையை பாதிக்கிறதோ, அவன் வாழ்க்கையை பாதிக்கிறதோ, அதுபோல மதம் என்கிற மார்க்கம், மதம் என்கிற மதவெறி, அது ஒரு வகையான போதை. இரண்டு நிலைகளிலே மதவெறி என்பதை இரண்டு நிலைகளிலே சொல்கிறேன். ஒன்று சமயம் சார்ந்த கிறிஸ்தவர்களை, நான் மற்றவர்களை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. கிறிஸ்தவர்களை சொல்கிறேன். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவள், நான் கிறிஸ்தவன் மணவாட்டி, கிறிஸ்தவன் மணவாள், கிறிஸ்தவன் மணவாட்டி சபையை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவர்களே, இது ஒரு வகையான மதவெறி, மார்க்க வெறி. நீங்கள் சார்ந்திருக்கிற சமயம் சார்ந்த, பக்தி நெறி சார்ந்த, நீங்கள் சார்ந்திருக்கிற இறை நம்பிக்கை சார்ந்த வெறி. ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? உண்மையான தேவ பக்தி என்பது இல்லை. தேவ பக்தியின் வேஷம் தரித்திருக்கிறீர்கள். தேவ பக்திக்கு ஏதுவான வேஷம் தரித்து அதன் பலன் என்ன? தேவ பக்தியின்குரிய பலன் என்ன? மறுமை வாழ்விலே ஆசீர்வாதம், நித்திய பேரின்ப வாழ்வு, நித்திய நிலை வாழ்வு, இட்டர்னல் லைஃப், மறுமையின் பூரணமான நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வு, நித்திய வாழ்வை நீங்கள் பெற்று அனுபவிக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை தேவ பக்திக்கு ஏதுவான வேடத்தை தரித்துக் கொண்டு உலகத்திலே மனவிருப்பம் போல் சந்தோஷமாய் வாழுகிறீர்கள். எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு கண்ணீர் இல்லை, எனக்கு உபத்திரவங்கள் இல்லை, எனக்கு பாடுகள் இல்லை, நான் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அப்பா எனக்கு தந்திருக்கிறார். ஆம், தந்தார். அந்த அப்பா வேற, அந்த அப்பா கிறிஸ்து அல்ல, அந்த அப்பா தேவன் அல்ல, அந்த அப்பா பரிசுத்த ஆவியும் அல்ல. நீ கேட்ட விருப்பம் போல கேட்டதையெல்லாம் சந்தோஷமா அனுபவித்து வாழ உன் பக்தி வேடத்தின் தகப்பன் சாத்தான், அந்த கிறிஸ்து கேட்டதையெல்லாம் தந்தான். இது ஒரு விதமான மதவெறி, பக்தி நெறி வாழ்க்கை, பக்தி வேடம், தேவ பக்திக்கு ஏதுவான வேடம் தரித்து அதன் பலனாகிய நித்திய வாழ்வை இழந்து போகிற, நித்திய வாழ்வை பரலோகத்திலே வாழ வேண்டிய வாழ்வை நான் பூலோகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, கர்த்தரனை பரிபூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறாயே, இது ஒரு வகையான மதவெறி, இது பக்தி வேடம். இன்னொரு வகையான மதவெறி இருக்கிறது, அது காமம். யானைக்கு மதம் பிடித்தால் அது தன் இணையாகிய பெண்ணை தேடுகிறது, பெண் யானையை தேடுகிறது. அது கிடைக்காத பட்சத்தில் முதலாவது தன்னை நடத்துகிற யானை பாகனை தூக்கி காலின் கீழ் போட்டு மிதித்து கொன்றுவிடும். அல்லது தும்பிக்கையினால், அதனுடைய நம்பிக்கை என்கிற தும்பிக்கையினால் அவனை தூக்கி லாக்காக சுவரிலோ பாறையிலோ மரத்திலோ அடித்து கொன்றுவிடும். மதம் என்ன? மதம் அதற்கு தேவை, அதற்குரிய உடலின்ப வெறியை, இச்சையை தணித்துக் கொள்ள ஒரு பெண் யானை தேவை. அதை அடையும் வரை கையில் கண்டதையெல்லாம், கண்ணில் கண்டதையெல்லாம் தூக்கி எறிந்து
நாசப்படுத்தி விடும். அது போன்ற ஒரு மதவரி. அந்த மதவரி உடலின்ப இச்சை, காம இச்சை, அதை கொண்ட கிறிஸ்தவர்கள், அந்த வகையான மதவரியை பெற்றுக்கொண்ட வெறிபிடித்த கிறிஸ்தவர்கள் எந்த பொண்ணையும் விட மாட்டான். மனைவி கிடைச்சாலும் விடமாட்டான். ஆனா மது போதையிலே அவ சகோதரியா இருந்தாலும் விடமாட்டான், பெற்ற தாயாக இருந்தாலும் விடமாட்டான். ஏன்னா மதி கெட்டு விட்டது. மதுபான போதையை போல அவனுடைய மதி கெட்டு விட்டது. அவனுடைய காம இச்சை அவனுடைய அறிவு கண்ணை குருடாக்கி விட்டது, ஆவிக்குரிய கண்ணை குருடாக்கி விட்டது. எவ கிடைச்சாலும், சொந்த பிள்ளையே ஆனாலும், மகளே ஆனாலும், திருச்சபையின் விசுவாசியே ஆனாலும், தனக்கு அடுத்த அவனுடைய அயலானுடைய மனைவியே ஆனாலும் எவளையும் விட மாட்டான். அவனுக்கு அப்பா அது வேணும். அது ஒரு வகையான மதவரி, காமவரி. இது இன்றைய கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. இல்லை என்று சொல்வீர்களா? அப்படியானால் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், இந்த உலகத்திலே பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே வருகிறது இதெல்லாம் பொய்யா? இல்லை அன்பானவர்களே, இதெல்லாம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. நான் வேறு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதை அடக்க முடியாத வெறி. சிலர் வேத வசனங்களை மேற்கோள் காட்டிக்கொண்டே குடித்து வரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே ஒரு இடத்துல இருக்கிறது, எபேசியர் என்று நினைக்கிறேன், அல்லது பிலிப்பியராக இருக்கலாம், ஏதோ ஒரு நிருபத்திலே இருக்கிறது. உன் சரீரத்தின் தேவைகளுக்காக, சரீரத்திற்காக, உன் வயிற்றுக்காக திராட்சரசத்தை நீ குடிக்கலாம். அளவு இருக்கிறது. ஜீரணத்திற்காக, நீ புசிக்கிற உணவு ஜீரணிப்பதற்காக, ஒரு கிரியா ஊக்கியாக, ஒரு கேட்டலிஸ்ட். நீ உண்ட உணவு உன் செரிமானத்திற்காக நீ சிறிதளவு மதுபானத்தை, திராட்சரசத்தை குடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பவுல் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை முன்னுரைத்திருக்கிறார். ஆனால் அதை காரணமாக வைத்துக் கொண்டு பாட்டில் பாட்டிலாக திராட்சரசம் குடிக்கிறவர்கள், மதுபானம் அருந்துகிறவர்கள், வயன் சாப்பிடுகிறவர்கள், பிராண்டி விஸ்கி சாப்பிடுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், வேத வசனம் சொல்லுகிறது உன் வயிற்றிற்காக நீ மதுபானம் அருந்தலாம். அதே வேதம் சொல்லுகிறது மதுபானத்தை கலந்து வைத்து, சாராயத்தை கலந்து வைத்து அதை குடிக்க வீரருமாய், அதை குடிக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! சாராயத்தை குடித்தவனுடைய கண்கள் பெண்களை தேடும், காம இச்சையை தூண்டும், அருவருப்பானவைகளை செய்ய தூண்டும், அருவருப்பானவைகளை பேச தூண்டும். வேத வசனத்தை இதற்காக காரணம் காட்டாதே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சரசத்தை நீ குடிக்கலாம், அதற்கு ஒரு பண்பியல்பு உண்டு, அதற்கு ஒரு கேரக்டர், அதனுடைய கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக், ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? மதுபானம், ஆல்கஹால், சாராயம் அல்லது திராட்சரசம், வைன், ஒரு அவுன்ஸ் அல்லது அரை அவுன்ஸ், ஒரு அவுன்ஸ் 27.5 மில்லி, தோராயமாக 30 மில்லி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல அரை அவுன்ஸ் 15 மில்லி, ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய தேக்கரண்டி. டீஸ்பூன் என்றால் 5 மில்லி, டேபிள் ஸ்பூன் என்றால் 15 மில்லி. தேக்கரண்டி அதாவது தேன் கரண்டி மாதிரி ஒரு 15 மில்லி அல்லது அவுன்ஸ் கிளாஸ் எடுத்துக்கொள், 15 மில்லி எடுத்துக்கொள். அதில் 50 மில்லி தண்ணீரை சேர்த்துக்கொள், குடி. நீ வயிற்றுக்கு ஆகாரத்தை உண்ட பிற்பாடு அந்த உணவு ஜீரணிப்பதற்காக, அந்த உணவு வயிற்றிற்குள்ளே செரிமானம் அடைவதற்காக அரை அவுன்ஸ், மிஞ்சினால் ஒரு அவுன்ஸ், 15 மில்லி அல்லது 30 மில்லி திராட்சரசத்தை எடுத்துக்கொள், அல்லது ஆலுகாலை எடுத்துக்கொள். ஆலுகாலன்னா ஆலுகாலை அப்படியே குடிக்காதே, அது சாராயமோ பிராண்டியோ விஸ்கியோ. ஆலோசனை சொல்லுகிறேன் என்று இதை பின்பற்றி விடாதே. இது மதுபானம், மருந்து போல குடி. அரை அவுன்ஸ் எடுத்தால் 50 மில்லி, 2 அவுன்ஸ் தண்ணி சேர்த்துக்கொள். அரை அவுன்ஸ் வைன் எடுக்கிறேன்னா, திராட்சரசம் எடுக்கிறாய் என்றால் 50 மில்லி 2 அவுன்ஸ் தண்ணீரை சேர்த்துக்கொள். அல்லது 1 அவுன்ஸ் எடுக்கிறாயா 100 மில்லி தண்ணீரை சேர்த்துக்கொள், அதை குடி.
நீ உண்ட உணவு ஜீரணமாகும், செரிமானமாகும். உன் வயிற்றுக்காக அதை பயன்படுத்தும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதை காரணம் காட்டி போதை தெளிகிற வரைக்கும், அதாவது போதை மதி மயங்கி எழும்ப முடியாம இருக்க குடிச்ச இடத்திலேயே படுத்து உருளுற வரைக்கும், அதிலேயே மூத்திரம் பெய்து, அதிலேயே பேண்டு, அதிலேயே புரளுற வரைக்கும் மதிகேடனாக மதுபானத்தை அருந்தாதே. அது ரக் அபியூஸ், அது ஆல்கஹாலிக் அபியூஸ் அல்லது ரக் அபியூஸ். அது உன்னை கெடுக்கும், உன்னை அழிக்கும். அதுபோல உலகத்தை அனுபவிக்கிற நீங்கள் எல்லா வகையான உலக இன்பங்களையும், உடல் இன்பங்களையும், மன விருப்பங்களையும் மனம் போல உல்லாசமாய் எல்லா தடையுமின்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த கேடுகட்ட முறை தவறி அனுபவிக்கிற அளவுக்கு மிஞ்சிய இந்த உல்லாச வாழ்வை நிறுத்துங்கள். அனுபவியாதவர்கள் போல இருங்கள். எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எதுவும் எனக்கு தேவையில்லை. இல்லை, நீ அப்படி மாறவில்லை, இவைகளை விட்டு நீ விலகவில்லை என்றால் ஒரு நாள் உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்தை, உன் ஆத்மாவை, உன் இருதயத்தை, உன் வயிற்றை, உன் இருதயத்தை தேவன் உன் நுரையீரல்களை, உன் கல்லீரலை, உன் கணையத்தை, உன் கிட்னியை என்ன செய்வார்? சுத்திகரிக்க தொடங்குவார். தாங்கிக் கொள்ள மாட்டாய். உனக்கு எல்லாம் இருக்கும். உனக்கு உன்னை சுற்றி விபச்சாரிகளும் இருப்பார்கள், மனைவியும் இருப்பாள், வைப்பாட்டிகளும் இருப்பார்கள். உன்னை சுற்றி மதுபானமும் இருக்கும், நீ விரும்புகிற அனைத்து பொருட்களும் இருக்கும். ஆனால் எதையும் நீ தீண்ட முடியாது, தொட முடியாத ஒரு நிலை. டீஸ்பூன்ல தண்ணீரை எடுத்து திரவ நிலையிலே உன் வாயிலே ஊற்றி தருவதற்கு உன் மனைவி மட்டுமே இருப்பாள், அல்லது உன் பிள்ளைகள் மட்டுமே இருப்பாள், அல்லது உன்னை பெற்றவள் மட்டுமே இருப்பாள். அந்த நிலைக்கு வந்து விடுவாய். மனம் திரும்பு. நீ அனுபவித்ததெல்லாம் போதும். அதான் சொல்லுகிறார், உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். அதற்கு நீ இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். ஏன்? கிறிஸ்துவின் நாள் சமீபமாயிற்று. ஒரே ஒரு நாள் இருக்கிறது. ஒரு பகலும் முக்கால் இரவும் இருக்கிறது. கிறிஸ்துவின் நாள் வெகு சமீபம், உன் அருகிலே வந்திருக்கிறது. நீ இப்பொழுதே மாறவில்லை என்றால், கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாசியே, விசுவாசிகள் அல்லாதவர்களே, அவர் உங்களை மாற்றுவார். அந்த நாள் கொடூரமானதாக இருக்கும். நான் சொன்னேனே, நீ குப்பி குப்பியா குடிச்சிருப்ப. பல பெண்களோடு ஒரு நாள் பலரோடு உறவு வைத்திருப்பாய், பல ஆண்களோடு உறவு கொண்டிருப்பாய். உனக்கு உல்லாசம், காம களியாட்டத்திலே திளைத்திருப்பாய். நீ விரும்பின அனைத்தையும் அனுபவித்திருப்பாய் உலகத்திலே, உன் சரீரத்திலே. ஆனால் கர்த்தர் உன்னை தொடுகிற நாளிலே, கர்த்தர் உன்னை தம்முடைய ஆலயமாக, தம்முடைய மணவாட்டி சபையின் ஒரு உறுப்பாக, ஒரு அங்கமாக, ஒரு அணுவாக, ஒரு கல்லாக, ஒரு செங்கல்லாக, ஒரு மணலாக உன்னை மாற்றுகிற போது இது ஒன்றும் நடக்காது. உன்னை பெற்றவள் அல்லது உன் மனைவி, உன்னை நேசித்த உயிருக்கு உயிரான மனைவி, நீ அவளை விட்டு அந்நிய பெண்களை தேடினாய். உன்னை நேசித்த உன் உயிருக்கு உயிரான கணவன், அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டு, அவனை அளவைத்து விட்டு அந்நிய ஆடவர்களோடு உல்லாசமாய் வாழ்ந்தாயே. கர்த்தர் உன்னை தொடுகிற நாளிலே அவன், அவள், உன்னை பெற்றவள், உன்னை பெற்றவன், உன்னை வளர்த்தவன், அவங்கத்தான் உனக்கு டீஸ்பூன்ல திரவ உணவை உன் வாயிலே, நாவிலே போட்டு தர வேண்டும். உன் உண்ணாக்கிலே, வாயை திறந்து உண்ணாக்கிலே போட்டு தரணும். இல்லது உன் உதடுகளை திறந்து, ஒரு கையால் உதடுகளை திறந்து இன்னொரு கையால் உன் உதட்டுக்குள், உன் வாய்க்குள் அதை ஊட்டி தர வேண்டும். அந்த நிலைக்கு வருவாய். தேவனுடைய தண்டனை, கோபாக்கினை மடும் மகா பயங்கரமாக இருக்கும். எல்லாம் இருக்கும். நீ திடகாத்திரமாக இருப்பாய். ஆனால் உன் வயிறோ, உன் உடலோ, உடலின் உறுப்புகளோ இவைகளை ஏற்றுக்கொள்ளாது. அந்த நிலைக்கு மாறிவிடும் என்பதை புரிந்து கொள். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலின் மூலமாய் சொல்லுகிறார், உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். அதை இப்பொழுதே தொடங்குங்கள். எல்லாம் எனக்கு மாத்திரமாய் இருக்கிறது, எல்லாம் எனக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எனக்கு கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, கிறிஸ்துவின் ஊழியக்காரியாக இருக்கிற எனக்கு எல்லாவற்றையும் எல்லாம் தகுதியாயிராது. இதையும் பரிசுத்த பவுல், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த பலுமலுமாய் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியானதல்ல. என்னுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்வுக்கு, என்னுடைய கிறிஸ்துவின் மனவாட்டியாக, பரம எருசலேமின் உரிமை பங்காளியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இதெல்லாம் தகுதியாயிராது என்பதை புரிந்து கொண்டு உலகத்தை அனுபவித்து வாழுகிறவர்கள், உடல் இன்பத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, மன விருப்பங்கள் அனைத்தையும், கண் கண்ட அனைத்தையும், காது கேட்ட அனைத்தையும், மனம் விரும்புகின்ற அனைத்தையும், மூக்கு முகர்ந்த அனைத்தையும், வாய் ருசித்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழுகிற அன்பான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, அன்பான மாற்று சமய நண்பர்களே, எல்லாம் தகுதியானதல்ல. உன்னுடைய நிலை வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு, மறுரூப வாழ்வுக்கு, மறுமை வாழ்வுக்கு இவை எல்லாம் தகுதியானதல்ல. உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போல மாறுங்கள். இப்பொழுதே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. ஏன்? காரணம் என்ன? ஏன் அனுபவிக்கும் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார்? மனம் திரும்ப ஏன் சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்தையும், உடல் விரும்புகிற அனைத்தையும், கண்கள் விரும்புகிற அனைத்தையும், காதிலே கேட்கிற அனைத்தையும், வாய் ருசிக்கிற, நாவும் உதடுகளும் ருசி பார்க்கிற அனைத்தையும், மூக்கு முகர்கிற அனைத்தையும், தோல் தொடுகிற உணர்கிற உணர்ச்சிகள் அனைத்தையும், உன் உடலின்ப உணர்ச்சிகள் அனைத்தையும் அனுபவித்து வாழ ஆசைப்படுகிறவனே, ஏன் இதையெல்லாம் தடை செய்ய சொல்கிறார்? இந்த உலகமும் உலகத்திற்குரிய ஒன்றும், உன் உடலும் உடல் சார்ந்த இச்சைகளும் ஆசாபாசங்களும் பரலோகத்திற்கு போக முடியாது. எல்லாம் இங்கு அழிக்கப்பட்டாகணும். நீ உன் சரீரத்திலே நீ அவைகளை அழிக்க ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், அழிக்க ஒப்புக் கொடுப்பது ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள். உனக்காக, எனக்காக அவர் சர்வ ஜீவன்களுக்காகவும் சர்வ சிருஷ்டிகளுக்காகவும், அதிலும் விசேஷமாக மனித குலத்தின் மீட்புக்காக உடலின்ப இச்சைகள் ஐந்தையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடிக்க ஒப்புக் கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ அதுபோல அதே கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாய் உன் உடல் இன்பத்தின் தூண்டுகிற, உடல் இன்ப உணர்ச்சிகளை தூண்டுகிற 5 உணர்ச்சிகளையும் ஆணி அடிக்க ஒப்புக் கொடுத்து விடு. அதுதான் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளாகிய உபத்திரவம். நீயாக உன்னை அவைகளை அழிக்க ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், அவர் உன்னை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்றால், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால், உன் வாழ்க்கையில உன் இருதயத்தில விசுவாசத்தை துளிர்விட செய்தார் என்றால், அவர் உன்னை புட்டமிட்டு சுத்திகரிப்பார். தாங்க முடியாது. நீயாக மனமாறிவிட்டால் உன்னால் சகித்துக் கொள்ளத்தக்க உபத்திரவங்களை உனக்கு அனுபவிப்பார். ஆனால் நீயாக மனம் திரும்பி அவர் அண்டையிலே வரவில்லை, உன் உடலின்ப இச்சைகள் 5ஐயும் அழிக்க கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், அவராக உன்னை பிடித்தால் உன்னால் தாங்க முடியாது. சாக விரும்புவாய், சாவு உன்னை விட்டு விலகி செல்லும். எப்படி என்று கேட்கிறாயா? அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு கால உபத்திரவத்தின் ஆட்சிக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பார். எரிகிற அக்கினி சூளைக்கு ஒப்புக் கொடுப்பார். உன் காலை வெட்டுவார்கள், கையை வெட்டுவார்கள், கழுத்தை வெட்டுவார்கள், தலையை துண்டாக்குவார்கள். உன் சரீரம் ஒரு புறத்திலும் உன் தலை ஒரு புறத்திலுமாக இருக்கும். சாக மாட்டாய். உன் உடலும் சாகாது, உன் உயிரும் சாகாது, உன் தலையும் சாகாது. சாக விரும்புவாய்.
7 ஆண்டுகள் சாவு உன்னை விட்டு விலகி போகும். கொடூரமான உபத்திரவத்திற்கு அவர் உன்னை உட்படுத்துவார். எதை விரும்புகிறாய்? எதை விரும்புகிறாய் கிறிஸ்தவனே? இவைகளை உங்களுக்கு இந்த உலக பிரசங்கிகள், உலக தீர்க்கதரிசிகள், உலகத்தின் அப்போஸ்தலர்கள், நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய மனுஷிகள், நீங்கள் நம்பியிருக்கிற, நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் ஆவியானவர் இவைகளை உங்களுக்கு கற்பித்திருக்க மாட்டார். ஏனெனில் காரணம் சொல்லுகிறேன் ஒரே வார்த்தையிலே, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களும் அல்ல. நீங்கள் பெற்ற அபிஷேகங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் அல்ல. அது கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக வந்ததல்ல. கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றதல்ல. இவ்வுலகத்தின் தண்ணீர் முழுக்குகளினால் பெற்றீர்கள். புரட்டு உபதேசங்களினால், செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கங்களினால், ஆசீர்வாத பிரசங்கங்களினால், ஐஸ்வர்ய பெருக்கத்தின் பிரசங்கங்களினால், செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கங்களினால் பெற்றீர்கள். அவைகளின் ஆவிகளையே அபிஷேகங்களாய் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே இவைகள் ஒன்றும் உங்களுக்கு இந்த உண்மைகளை கற்றுத்தராது. விருப்பம் இருந்தால் அந்த செய்திகளை கேளுங்கள், இல்லையேல் உங்கள் விருப்பம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் இருவரும் கருக்குள்ள பட்டயங்கள். பேசிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற அனைத்தும் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் என்னிடத்திலும் செயல்படும். ஆனால் நான் இவைகளை வெளியே காட்டிக் கொள்வதில்லை. பல நிலைகளிலே உங்களுக்கு சுட்டிக்காட்டி விளக்கி இருக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள். உலகத்தில் இருக்கிற அனைத்து வியாதிகளும் என்னுடைய சரீரத்திற்குள்ளே இருக்கிறது. நான் கிறிஸ்துவன் ஊழியக்காரன், பாஸ்டர் அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, ப்ராபட் அல்ல, அப்போஸ்தலன் அல்ல, பிரபலமான பிரசங்கியார் அல்ல. நான் கிறிஸ்துவன் எளிய ஊழியக்காரன். அனைத்து வியாதிகளும் எனக்குள்ளே இருக்கிறது. கொடூரமான, நீங்கள் அனுபவித்தே பார்த்திருக்காத வியாதிகள், இதுவரை பெயரே கேட்டிருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட வியாதிகள் என் சரீரத்திற்குள்ளே இருக்கிறது. அதான் உபத்திரவம். ஏன் இது அனுமதிக்கப்பட்டது? 14 ஆண்டுகள் மதுபான வெறியனாயிருந்தேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தேன். மதுபான வெறி. தினந்தோறும் 1 லிட்டர் சாராயம், அதாவது வைன், அது எந்த வகையாக இருந்தாலும் அதிகமாக நான் பயன்படுத்துவது வைன். ட்ரை ஜின், வைன் அல்ல, ட்ரை ஜின். தண்ணீரை போல இருக்கும், எந்த ஸ்மெல்லும் இருக்காது. தண்ணீர் அதிலே ஊற்றினால் பட்ட சாராயம். அது இல்லைன்னா, அது கிடைக்கலன்னா, அதுக்கான வசதி இல்லைன்னா, பணம் இல்லைன்னா நான் அரிஷ்டமும் குடிப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு போதைப் பொருள் என்னோட சரீரத்திற்குள்ளே 1 லிட்டர், ஒரு நேரம் 1/4 லிட்டர் உள்ள போயிருக்கணும். போதை. எந்த போதை? நிக்கோட்டின், புகையிலை போதை. அதற்கு அடிமையாக புகையிலை புகைப்பவன். புகையிலைன்னா சிகரெட். 40 சிகரெட் தினந்தோறும் புகைப்பவன். 14 ஆண்டுகள் தேவனுடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தை கெடுத்தேன். அதன் தண்டனை தீர்ப்பு 28 ஆண்டுகளாக அனைத்து கொடிய வியாதிகளாலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். 28 ஆண்டுகளாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். மருந்து மாத்திரைகளால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எனக்கு நானே ஊசியிலே மருந்தை செலுத்திக் கொள்ளுவேன். ஏனெனில் நான் அந்த துறையிலே பயின்றவன், அந்த துறையிலே வேலை செய்தவன். முடியாத கட்டத்திலே என்னால் எந்த நிலையிலும் என் வியாதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் என் வீட்டார், என்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்னை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து அங்கு வைத்து என்னை பாதுகாப்பார்கள். என்னை குணமாக்குவதற்கு பணம் செலவு செய்வார்கள். வேறு எந்த உதவிகளையும் அவர்கள் எனக்கு செய்வதில்லை. ஆனால் எங்கள் மூத்த சகோதரன் அண்ணன் கொடிய வேதனைப்படுகிறானே என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு மருத்துவமனையிலே வைத்து அதற்கான எல்லா செலவினங்களையும் அவர்களே செய்வார்கள். அருமையானவர்களே, அப்படி 4 முறை மருத்துவமனையிலிருந்து தப்பி பிழைத்து வந்திருக்கு. எல்லா வியாதிகளும் இன்றும்
எனக்குரிய எல்லா மருந்துகளும் இந்த புத்தக கடைக்குள்ளேயே வைத்திருக்கிறேன். அதுபோல எல்லா மருந்துகளிலும் ஒரு பகுதி என் வீட்டிலும் இருக்கும், நான் என்னுடைய படுக்கை அறையிலும் இருக்கும். எவ்வளவு? நான் உட்கொள்ள வேண்டிய, தினந்தோறும் உட்கொள்ள வேண்டிய மருந்துகள் என்னுடைய புத்தக கடையிலும் வைத்திருப்பேன், என்னுடைய வீட்டிலே படுக்கை அறையிலும் வைத்திருப்பேன். நான் இதற்கு வெட்கப்படவில்லை. ஆனால் வெளியே என்னை பார்த்தால் வியாதியஸ்தன் என்று தெரியாது. நான் வியாதியஸ்தன் என்று வெளியே சொல்லுவதில்லை. எனக்கு என்ன கொடூரமான வியாதிகள், குணமாக்க முடியாத வியாதிகள் இருக்கிறது என்று வெளியே யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். அருமையானவர்களே, நான் அழுகிறவனாய் இருந்தாலும் அழாதவனைப் போல் இருக்கிறேன். உலகத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தோம், வாய்ப்புகள் இருந்தோம், அனுபவியாதவனாயிருக்கிறேன். அனுபவித்தேன், மதுபான வெறியிலே புரண்டேன் 14 ஆண்டுகள். அதன் பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே சொல்லுகிறேன், அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன், மனந்திரும்புங்கள், எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எவைகளாக இருந்தாலும் அனைத்து உல்லாச ஆசாபாச வாழ்க்கை முறைகளையும் விட்டு விலகுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையானவைகள் எவைகள் என்று தோன்றுகிறதோ அவைகளை மட்டும் கூடுமானவரை அவைகளை அனுபவியுங்கள், வாழுங்கள். கணவர்களும் மனைவிகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் உடல் இன்பத்தை அனுபவியுங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவிற்குள்ளே நில்லுங்கள். உங்கள் ஆத்மா ஜீவனை பெற வேண்டும், நித்திய வாழ்வை சொந்தமாக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் சபையிலே அங்கத்தினர்களாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மணவாட்டிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள தொடங்குங்கள். உங்கள் உல்லாச வாழ்க்கை முறைகளை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அவைகளை விட்டு விலகுங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தரண்டையிலே வாருங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பயணித்து கிறிஸ்துவின் ரத்தம் தளிக்கப்படுகிற நாளிலே அதற்குள்ளே அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு, நித்திய வாழ்வை, நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இனி ஒரு வசனம், 32ஆம் வசனம். ஏனெனில் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இது வேஷம், இது வெறும் வெளி வேடம், இது பக்தி வேடம். இன்று வரை நீங்கள் போட்டுக் கொண்டிருப்பது கிறிஸ்தவ பக்தி வேடம், ஆவிக்குரிய பக்தி வேடம். இவைகளை விட்டு விலகுங்கள். இந்த வேடம் கடந்து போக போகிறது. இந்த வேடத்திற்கு முடிவு வருகிறது. அது கிறிஸ்துவின் வருகையின் நாள் அல்லது அதற்கு முன்பு கொடூரமான நாள், புடமிடுதலின் காலம், சபை சுத்திகரிப்பின் காலம் ஆரம்பமாக போகிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு 7 ஆண்டுகள் கிறிஸ்துவின் சபையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் அனைவரும், இன்றைய கிறிஸ்தவர்களும் இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் கேள்விப்படாதவர்களும் விசுவாசியாதவர்களுமாயிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட அனைத்து ஜனங்களும் சுத்திகரிக்கப்பட போகிறார்கள், புடமிடப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட போகிறார்கள். அந்த புடமிடுதலின் காலம் துவங்க போகிறது. அதற்கு முன்பு மனம் திரும்புங்கள், இவைகளை விட்டு விலகுங்கள். நீங்கள் அதான் இந்த உலகத்தின் வேடம் கலைந்து போக போகிறது, கடந்து போக போகிறது, முடிவடைய போகிறது. இந்த உலகம், இந்த மாம்ச சரீரம் போய், நம்ம மாம்ச சரீரத்தின் உல்லாசமான வாழ்க்கை அனைத்தும் போய் இது கடந்து போக போகிறது, முடிவடைய போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். என்ன கவலையை சொல்லுகிறார்? 2 விதமான கவலைகளை சொல்லுகிறார். இந்த கவலைகள் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இவைகளை விட்டு விலகுங்கள் என்கிறார். எல்லாவற்றையும் விட சொல்லுகிறார்.
எல்லாவற்றையும் அனுபவங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்கிறார். அனுபவிக்கிற வாழ்க்கை முறை அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்கிறார். கவலைகளையும் விட்டுவிட சொல்கிறார். என்ன கவலை? அநேகருக்கு என் மகனுக்கு திருமணமாகவில்லையே, என் மகளுக்கு திருமணமாகவில்லையே, திருமணமானவர்களுக்கு என் மகளுக்கு என் மருமகளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, என் பேர பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே, அவர்கள் சுபிட்சமாய் வாழ சம்பாத்தியத்திற்கு வழி இல்லையே, என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே, என் மகளுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்கிற, வேலை கிடைத்தவர்களுக்கு ஒரு கார் இல்லையே, ஒரு பங்களா இல்லையே என்று கவலை. இந்த கவலைகளை எல்லாம் கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிற கவலை என்ன? விவாகம், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவர்கள் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுவார்கள். அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வேத வசன சத்தியங்களின்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவைகளை கை கொண்டு அவைகளை உங்கள் வாழ்க்கையின் வாழ்வின் அனுபவங்களாய் மாற்றுகின்ற போது நீங்கள் கர்த்தருடைய வருகைக்காகவோ கர்த்தருடைய காரியங்களுக்காகவோ கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தருடைய ஊழியங்களுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை தந்தவர், ஊழியத்தை உனக்கு தந்தவர், உன்னை ஊழியக்காரனாக அழைத்தவர், உன்னை ஊழியக்காரியாக அழைத்தவர், அந்த ஊழியத்தை உனக்கு தந்தவர், அந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காக நீ பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, நீ நன்கொடை வசூலிக்க வேண்டியதில்லை, நீ காணிக்கை எடுக்க வேண்டியதில்லை. அதற்காக எல்லாம் கவலை வேண்டாம். விவாகம் இல்லாதவர்கள் கர்த்தருடையவைகளுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அவைகளை பார்த்துக் கொள்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அவைகளை கை கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ கற்பிக்கிறதோ அவைகளின்படி நடவுங்கள், அவைகளின்படி வாழுங்கள். அவருடைய காரியங்கள் தானாக நடக்கும். அது மனித காரியம் அல்ல. மனிதனால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனாலே கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசிக்கிறாயா? இல்லையே ஊழியக்காரனே, கிறிஸ்தவ விசுவாசியே, நீ கர்த்தரின் வார்த்தைகளை நம்பவில்லையே. கர்த்தர் ஊழியத்தை கலைத்தார், ஊழியத்தை தந்தார். ஆனால் தேவைகள் அதிகம் இருக்கிறது. நான் அதற்காக காணிக்கை என்று பிச்சை எடுக்கிறேன், காணிக்கை கேட்டு வாங்குகிறேன், ஊழியத்திற்காக நன்கொடைகளை கேட்டு வாங்குகிறேன் என்று சொல்லுகிறாய். இது சத்தியமா? இது தேவனுடைய பார்வையில் நீதியா? இல்லையே. மனுஷரால் கூடாதவைகள் அனைத்தும் தேவனாலே கூடுமே. அவர் தானே உனக்கு ஊழியத்தை தந்தார், உன்னை ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக அழைத்தார், அந்த ஊழியத்தையும் தந்தார். தந்த ஊழியத்தை உண்மையாய் உத்தரவாதமாய் கர்த்தருக்காக செய்கிறாயா, இல்லை உனக்காக செய்கிறாயா? உன் பெயருக்காக, புகழுக்காக, சம்பாத்தியத்திற்காக செய்கிறாயா? அப்ப நீ பிச்சை எடுத்துதான் ஆகணும். நீ வேதாகமத்தை திறந்து வைத்து பிச்சை எடுத்துத்தான் ஆக வேண்டும். வேதாகமத்தை பிச்சை பாத்திரமாக மாற்றித்தான் ஆக வேண்டும். வேத வசனங்களை பிச்சை எடுப்பதற்குரிய கருவிகளாய் மாற்றித்தான் ஆக வேண்டும். நீ காணிக்கை வாங்கித்தான் ஆக வேண்டும். காணிக்கை தராதவனை சபிச்சுத்தான் ஆகணும். நீ நன்கொடை பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஊழியங்களுக்காக. நீ கர்த்தரை விசுவாசிக்கவில்லையே, பணத்தை தானே நம்புகிறாய். பணத்தின் மேல் தானே உன் நம்பிக்கையை பற்றுறுதியை வைத்திருக்கிறாய். உன் வாழ்வாதாரமே அந்த பணம் தானே. கர்த்தரா? இல்லையே. காரணம், உன் விசுவாசம் கர்த்தர் பேரிலும், கர்த்தருடைய வார்த்தைகளின் பேரிலும், அவர் உன்னை அழைத்த அழைப்பின் பேரிலும், அவருடைய வார்த்தைகளின் பேரிலும் உனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அதனால் கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தருடைய ஊழியத்தையும், கர்த்தர் உனக்கு தந்த அந்த ஊழியத்தையும், ஊழியக்காரனாய் உன்னை அழைத்த அழைப்பையும் விற்று பணம் சம்பாதிக்கிறாய். இல்லை என்று சொல்வாயா? அருமையான கிறிஸ்தவனே, நீ நித்திய வாழ்வை கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சியை பெற்றுக் கொள்ளும் முன்பு உன்னை ஊழியம் செய்ய சொன்னாரா? உன்னை அனுப்பினாரா? இல்லையே. நீயா தானே புறப்பட்டாய். உன்னை அழைத்தார் உண்மை, உன்னை தெரிந்து கொண்டார் உண்மை, உன்னை தன்னுடைய ஊழியத்திற்கென்று ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக வேறுபிரித்தார் உண்மை, உனக்கு ஊழியத்தையும் தந்தார் உண்மை. அனுப்பினாரா?
அதிகாரப்படுத்தினாரா? கிறிஸ்துவின் வளர்ச்சி பெற்ற பூரண அறிவை வளர்ச்சியை பெற்றாயா? தேவனை அறிகிற அறிவாகிய ஞான ஸ்நானத்திலே உன்னை முழுக்கினாரா அவர்? நீ கற்றுக்கொண்டாயா? உன் அபிஷேகம், உனக்கு அவர் தந்த அபிஷேகத்தின் அழைப்பின் அபிஷேகம் உன்னை சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்தியதா? வேத வசன சத்தியங்கள் அனைத்திலும், வேத வசனங்களின் வார்த்தைகள் அனைத்திலும் நீ கற்று தெளிந்தாயா? கிறிஸ்துவின் வளர்ச்சி பெற்ற பூரண வளர்ச்சியை, தேவனை அறிகிற அறிவாகிய அறிவிலே வளர்ந்து பெருதினாயா? அதை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தாயா? கற்பித்தாயா? இல்லையே. பின்னப்படி நீ பணத்தை நம்பாமல் ஊழியம் செய்ய முடியும்? கர்த்தரை மாத்திரம் நம்பி, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நம்பி, சகல சத்தியங்களுக்குள்ளும் உன்னை வழி நடத்துகிற சத்திய ஆவியானவரை நம்பி நீ எப்படி ஊழியம் செய்வாய்? மற்றவன் கையைத்தான் எதிர்பார்ப்பாய். அவர்கள் போடுகிற காணிக்கை பணத்தை தான் எதிர்பார்ப்பாய். அவர்களுடைய கை, அவர்கள் வழங்குகிற நன்கொடையைத்தான் எதிர்பார்ப்பாய். அதற்காக வசனங்களை எடுத்து பிரசங்கிப்பாய். கர்த்தருடைய நீதியை புறம்பே தள்ளிவிடுவாய். நீதிக்கேற்றபடி காணிக்கை செலுத்த வேண்டும். தேவனுடைய நீதிக்கேற்றபடி. உன்னுடைய வாயின் வார்த்தைகள், உன்னுடைய கொடூரமான பிரசங்கங்கள் காணிக்கை கொடுக்காதவனை கர்த்தர் அடிப்பார், தசமாதம் செலுத்தாதவனை கர்த்தர் அழிப்பார் என்று சொல்லுகிற உன்னுடைய வார்த்தைகளுக்கு பயந்து உனக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். நீ கூவி வாரி அள்ளி வீசுகிற ஆசீர்வாதங்களுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக காணிக்கை கொடுக்கிறார்கள். இவர்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறார்களா? இல்லை. அவர்களிடத்திலும் தேவபக்தி இல்லை, உன்னிடத்திலும் தேவபக்தி இல்லை. நீ பணத்தை நம்புகிறீர்கள். நீங்கள் அனைத்தும் ஐஸ்வர்யத்தையே மூலதனமாக வைத்திருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் அடிச்சுவடாக வைத்திருக்கிறீர்கள். விசுவாசத்தின் ஊன்றுகோலாக வைத்திருக்கிறீர்கள். இதற்கு கர்த்தரை பகடைக்காயாக உருட்டுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை, வேத வசனங்களை பகடைக்காய்களாக உருட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என்று சொல்லுங்கள். உங்கள் மனதை தொட்டு கேளுங்கள். உங்கள் ஆவியிலே பேசி பாருங்கள். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல விவாகம் பண்ணினவன், திருமணமான ஒருவன் தன் மனைவியை எப்படி அவளுக்கு பிரியமாயிருக்கலாம், அவள் விரும்புவதை எல்லாம் அவளுக்கு சபதரித்து சேர்த்து கொடுக்கலாம். அவள் எதை கேட்டாலும் அவளுக்கு அதை வாங்கி கொடுக்க வேண்டும். எதை விரும்பினாலும் அதை அனுபவிக்க அவளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படின்னா அவ ஒன்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை விரும்புவா? அனுமதி கொடுப்பாயோ? ஓ, நீ அவனோடு அனுபவித்து வா, நீ அவனோடு சேர்ந்து என்னோடு வாழ்வது போல் அவனோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்து விட்டு வா, அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அனுமதி கொடுப்பாயா? அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். தங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வந்து, நீ என்னோடு படுப்பது போல் அவர்களோடும் படுத்துக்கொள் என்று தன் மனைவி விபச்சாரம் செய்ய தூண்டுகிற அநேக புருஷர்கள் இருக்கிறார்கள். பத்திரிகைகளிலே படிக்கிறோமே, ஊடகங்களிலே, கிறிஸ்தவர்களிலும் இருக்கிறார்கள். நான் இதையெல்லாம் விவரிக்க விரும்பல. ஆனால் இவர் சொல்லுகிற, விவாகம் பண்ணினவன் தன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம்? உன் மனைவி பல ஆண்களை விரும்புவாள். ஆண்களோடு உன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள விரும்புவாள். அவள் விரும்புகிறாள் என்று அவளை பிரியப்படுத்துவதற்காக நீ அதை அனுமதிப்பாயோ? மாட்டாயே. அதுபோல அன்பானவனே, அவளுடைய தேவைகள் அறிந்து எல்லாவற்றையும், அவள் விரும்புகிற எல்லாவற்றையும் நீ அவளுக்கு கொடுத்து அவளை பிரியப்படுத்த வேண்டாம். தேவையானது, அவளுடைய வாழ்வுக்கு தேவையானது எது என்று காண்கிறாயோ அதை மட்டும் அவளுக்கு கொடுத்து பிரியப்படுத்து. அவளை பிரியப்படுத்துவதற்காக அவ கேட்கிறதை எல்லாம் கொடுத்துட்டேன்னா நீயே அவளை விபச்சாரியாக்குகிறாய். நீயே அவளை கேடுகட்டவளாய் மாற்றுகிறாள். ஒரு இடத்தில் இடம் கொடுத்தாய் என்றால் எல்லாவற்றிலும் அவள் அந்த இடத்தை, அந்த தன்மையை வெளிப்படுத்துவாள். ஆகவே நீ தேவனை பிரியப்படுத்துவதற்காக, தேவனுடைய ஊழியங்களை தேவனுக்கு பிரியப்படுத்துவதற்காக
பணம் சம்பாதிப்பு ஊழியம் செய்வதற்காக, அநேக ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக நீ ஊழியம் செய்ய வேண்டாம். ஒரு ஆத்துமா உன் ஊழியத்தின் மூலமாய் ஒரு ஆத்துமா நரகத்தின் பாதாளத்துக்கு தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கென்று உன்னால் கூட்டி சேர்க்கப்படுமானால் அதுவே நீ கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியமாயிருக்கும். நீ 1000 சபைகளை கட்டலாம், நீ 10 ஜப கோபுரங்களை கட்டலாம், நீ 10 ஜப கூடாரங்களை கட்டலாம், 10 தேவனுடைய கூடாரங்களை கட்டலாம், 1000 10,000 லட்சம் விசுவாசிகளை திருச்சபையிலே கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ஆத்துமாவை, ஒரே ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய பந்திக்கு, கர்த்தருடைய பரம எருசலேமுக்கு, நித்திய வாழ்வுக்கு கூட்டி சேர்ப்பாயானால் அதுவே கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கும். நீ 10,000 பேரை கர்த்தருடைய சபைக்கு, உன் ஆலயத்திற்கு நீ உன் பெயரிலே கட்டி வைத்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்தினாலே நீ கட்டி இருக்கிற உன் சாம்ராஜ்யத்திலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஒரே ஒரு ஆத்துமாவை நரகத்தின் வாசலுக்கு தப்புவித்து பரலோக வாசலுக்குள்ளே நடத்துவாயானால், கிறிஸ்து வாசலாகிய கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவாயானால் அது கர்த்தரை பிரியப்படுத்துவதாக இருக்கும். நீ பல 1000 கோடி சம்பாதிப்பதை பார்க்கிறோம், பல லட்சம் சம்பாதிப்பதை பார்க்கிறோம், பல லட்சம் விசுவாசிகளை சம்பாதிப்பதை பார்க்கிறோம். ஒரே ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய ஆலயத்திலே அங்கத்தினனாக, பரமர் எருசலேமிலே உறுப்பினனாக நீ மாற்றுவாய் என்றால் அது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை பின்பற்றாதிருங்கள், என் செய்திகளையும் பின்பற்றாதிருங்கள். செய்திகளை கேளுங்கள், கர்த்தரை பின்பற்ற தொடங்குங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் அதன் மூலமாய் உங்கள் மேல் பிரியப்படட்டும். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறானோ, அதுபோல விவாகம் இல்லாதவர்கள், இதுவரையிலும் திருமணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் கர்த்தருக்குரியவைகளுக்காக, கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய பரம எருசலேமிலே, கர்த்தருடைய சபையிலே ஒரு ஆத்மாவை கூட்டி சேர்ப்பது அவரை பிரியப்படுத்துவதாயிருக்கும். அவரை பிரியப்படுத்துவதற்காக ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். உங்கள் வருங்கால மனைவிகளுக்காக பிரயாசப்படாதிருங்கள். உங்கள் வருங்கால கணவர்களுக்காக பிரயாசப்பட்டு சொத்து சேர்க்காதீர்கள், பணம் சேர்க்காதீர்கள். கர்த்தருக்காக, கர்த்தருடைய சபையிலே, கிறிஸ்துவின் சபையிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே, பரம எருசலேமிலே ஒரு ஆத்மாவை, ஒரு 10 ஆத்மாக்களை, ஒரு ஆத்மாவை ஆகிலும் அல்லது 10 ஆத்மாவை, சராசரி 10 ஆத்மாக்களை ஆகிலும், குறைந்தபட்சம் உன் ஆத்மாவை ஆகிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்து படைப்பதற்கு, கர்த்தருடைய ஆலயத்தின், கர்த்தருடைய சபையின் அங்கத்தினராக, தேவனுடைய ராஜ்யத்தின் உறுப்பினராக நீ மட்டுமாகிலும் உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு தகுதியாவா என்றால் நீ கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாயிருப்பாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிறவளாயிருப்பாய். உன்னோடு கூட நீ உன் ஆத்துமாவை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தி விட்டாய் என்றால், பரம எருசலேமின் நித்திய வாழ்வை சொந்தமாக்க உன் ஆத்துமாவை தகுதிப்படுத்த உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொண்டு ஆயத்தப்படுத்துவாய் என்றால், உன்னை பார்த்து, உன் நடத்தையை பார்த்து, உன் வாழ்வியல் மாற்றங்களை பார்த்து உன்னை காண்கிற அநேகர், புற ஜாதிகளில், புற சமயத்தவர்களில், புற மதத்தவர்களில், தேவனை அறியாதவர்களில் 10 பேர், உன்னோடு வேலை பார்க்கிறவர்கள், உன்னோடு கல்வி பயிலுகிறவர்கள், உன்னோடு பணி செய்கிறவர்கள், வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கை முறையை காண்கிற உன் இலகத்தார்கள், நீ வாழுகின்ற உன் சமுதாயத்தின் ஜனங்கள், மாற்று சமுதாயங்களை சார்ந்தவர்கள், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை, உன் நடத்தை, உன் வாழ்க்கை முறையை பார்த்து, உன் வஸ்திர தொங்கலை, அதாவது உன்னுடைய வஸ்திர தொங்கல் என்றால் நீ பெற்றுக் கொண்டிருக்கிற, நீ அணிந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரங்களாகிய அலங்கார வஸ்திரங்கள், ஒளியின் வஸ்திரங்களை, தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை பார்த்து அதை விடித்துக் கொண்டு, நாங்களும் உங்களோடு கூட, உன்னோடு கூட
சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, உன்னோடு கூட உன் தேவனை, உங்கள் தேவனை நாங்களும் பின்பற்ற வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டு புற ஜாதிகளில் 10 பேர் உங்கள் வஸ்திர தொங்கலை, உங்களிடமிருந்து வெளிப்படுகிற தேவ நீதியாகிய பிரகாசத்தின் வெளிச்சத்தின் வஸ்திரங்களை, ஒளியின் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு தொட்டுக்கொண்டு கிறிஸ்துவண்டையிலே வருவார்கள். அதற்காக நீ கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண புருஷனாக, பூரண மனுஷியாக, கிறிஸ்துவுக்கு ஒத்த அந்த சாயலை, ஒளியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக பிரயாசப்படு. அதுவே கர்த்தரிடத்தில் உன்னை பிரியப்படுத்துகிறதாக இருக்கும் என்று கூறி, அன்பான விசுவாசிகளே, இந்த நாளுக்குரிய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கணவன் மனைவியை பிரியப்படுத்த உழைப்பான், பிரயாசப்படுவான். மனைவி புருஷனை பிரியப்படுத்த பிரயாசப்படுவாள். பிள்ளைகள் பெற்றோரை பிரியப்படுத்த விரும்புவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரியப்படுத்த விரும்புவார்கள். அனைவரும், குடும்பம் அனைத்தும் சமுதாயத்தை, தாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திற்கு பிரியமானவர்களாய் வாழ விரும்புவார்கள். மற்றவர்களை மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். அதுவே கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாகும். மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக பிரசங்கியாதிருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக ஊழியம் செய்யாதிருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக பிரசங்கியாதிருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக ஜபிக்காதிருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக பாடல்களை பாடாதிருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அந்நிய பாஷைகளை பேசாதிருங்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக, ஊழியர்களை பிரியப்படுத்துவதற்காக, சக விசுவாசிகளை பிரியப்படுத்துவதற்காக தண்ணீர் முழுக்குக்கு ஓடாதிருங்கள். கிறிஸ்துவின் முகத்தின் அறிவாகிய ஒளியிலே வளர, அந்த ஒளியை தரித்துக் கொள்ள, தேவனை அறிகிற அறிவாகிய ஞான ஸ்நானமாகிய தேவனை அறிகிற அறிவின் முழுக்கிலே முழுக, அதான் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சியை பெறுகிற தேவனை அறிகிற அறிவிலே முழுகுவதற்கு பிரயாசப்படுங்கள். அதுவே கர்த்தரை பிரியப்படுத்துகிற உங்கள் காரியமா நடத்தையாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையாயிருக்கும். அது உங்களை மீட்டு ரட்சிக்கும். அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்றும், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்றும், கிறிஸ்துவின் உடன் சகோதர சகோதரிகள் என்றும், கிறிஸ்துவின் மணவாட்டிகள் என்றும் முத்திரை தரிப்பித்து அவருடைய சபையிலே உங்களை கூட்டி சேர்ப்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் உங்களை பின்பற்றி, உங்களோடு கூட கிறிஸ்து இருக்கிறார், தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று உங்களை பின்பற்றி கிறிஸ்துவண்டையிலே வருவார்கள். அது அவரை பிரியப்படுத்தும். அவரை பிரியப்படுத்தும் விதமாய் வாழ முற்படுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்று கூறி உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் சத்தியமானதென்றால், வேத வசனங்களின்படி உண்மையானதென்றால், உள்ளது உள்ளபடி உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே பதிய செய்து இவைகளின்படியே உங்களை நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.